கடந்த ஒரு வாரமும் கர்த்தரமே கண்ணின் கருவிழி போல பாதுகாத்தார். पिछले हफ्ते पर परमेश्वर ने अपने आंखों की पुतली की नाई हमारी रक्षा किया. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்திலே குறுக்கிட்ட பலவீனங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பரிகாரியாய் வெளிப்பட்டார். हमारे जीवन की सभी निर्बलताओं में परमेश्वर हमारे लिए बल बना. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாய் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். हम परमेश्वर को धन्यवाद कहने के लिए उसके सम्मुख में आए हुए हैं. கர்த்தரை ஆராதிப்பது என்பது கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது. परमेश्वर की आराधना करना उसकी महिमा देना. கர்த்தருக்கு ஆராதிப்பது என்பது கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவது. परमेश्वर की आराधना करना क्या मतलब यह है कि यहोवा को धन्य बलि चढ़ाना. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். हम जब यहोवा की धन्यवाद करते तो परमेश्वर का नाम महिमा होता है. கர்த்தர் அந்த மகிமையை அங்கீகரிப்பார். परमेश्वर उस महिमा को ग्रहण कर लेता है. கர்த்தர் அந்த மகிமையை அங்கீகரிப்பார். परमेश्वर उस महिमा को ग्रहण कर लेता है. கர்த்தருடைய பிரிய நம்மேல் கடந்து வருது. उसकी प्रेम हम पर प्रकट होती है. கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். और हमारे जीवन में परमेश्वर अद्भुत काम करता है. கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நேரம். यही उसको धन्यवाद कहने का समय है. 10 குஷ்டரோகிகள் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து நன்மை பெற்றார்கள். 10 कोढ़ियां परमेश्वर के हाथों से भलाई पाए. இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தார். यीशु मसीह ने 10 कोढ़ियों को चंगाई किया. ஆனால் ஒருவன் மாத்திரம் வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தினார். लेकिन केवल एक कोढ़ी मात्र यीशु की धन्यवाद कहा. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துல எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். इस दुनिया में कितने कोटि करोड़ लोगों को परमेश्वर ने भलाई किया है. கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மை பெற்றிராத ஜனங்கள் ஒருவரும் இல்லை. कोई भी व्यक्ति नहीं जो परमेश्वर के हाथों से भलाई न पाया हो. ஏதோ ஒரு விதத்துல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அற்புதங்களை செய்திருக்கிறார். किसी न किसी रीति से यीशु मसीह आपके जीवन में भलाई किया है. ஆனால் சிறு கூட்டமாகிய நம்மை हम जो अल्प भीड़ हैं கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमको चुन लिया है. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். यहोवा के भवन में परमेश्वर हमको इकट्ठा किया है. தேவனுடைய பிள்ளைகள் இது நாம அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக. इसीलिए हम परमेश्वर को धन्यवाद करें. கர்த்தருக்கு நன்றி செலுத்துற கூட்டத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். यहोवा की धन्यवाद करने के लिए परमेश्वर हमें भीड़ में ले आया है. கர்த்தருடைய சமூகத்துல வந்திருந்து परमेश्वर के सम्मुख में आने पर தேவனுடைய பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தை உணராது இருக்க கூடாது. परमेश्वर की उपस्थिति को अनुभव किए बिना न रहना है. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. हम सब अपना मुंह खोलकर परमेश्वर को धन्यवाद कहेंगे. கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துங்க. परमेश्वर ने आपके जीवन में किया हुआ भलाई को स्मरण करते हुए इसे धन्यवाद कहेंगे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துங்க. यहोवा के नाम को महिमा देंगे. கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக यहोवा के हाथों से पाए हुए हर एक भलाइयों के தேவனுடைய लिए பிள்ளைகள் வாய் திறந்து கர்த்தருக்கு நன்றி अपना செலுத்துங்க. मुंह खोलकर परमेश्वर को धन्यवाद बोलेंगे. உங்கள் வாயை நீங்கள் விரிவாய் திறக்கும்போது கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார். आप जब अपने मुंह को पसारोगे तो परमेश्वर उसे भलाई से भर देगा. விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம் தேவ சபை. पूरे मन से परमेश्वर को आराधना करने का स्थल है यहोवा का भवन. தேவனுடைய பிள்ளைகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் வெட்கப்படாதீர்கள். आजू बाजू में जो है उनकी ओर देखकर कभी शर्मिंदा ना होना. கர்த்தர் உங்களை நிரப்ப வேண்டுமானால் यदि परमेश्वर आपको भरना है तो பரலோகத்தின் நன்மையினால் உங்களை நிரப்ப स्वर्ग வேண்டுமானால் की भलाइयों से यदि आपको भरना हो तो தேவனுடைய பிள்ளைகள் வாய் விரிவாய் திறக்க अपने வேண்டும். मुंह को पसारिए. கர்த்தருடைய சமூகத்தில் வாய் விரிவாய் திறக்க வேண்டும். परमेश्वर के सम्मुख में अपने मुंह को पसारिए. வாய் திறந்து கர்த்தரை துதிப்பே. मुंह खोलकर यहोवा की स्तुति कीजिए. பரலோகத்தின் நன்மையினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். स्वर्ग के भलाई से परमेश्वर को भर देगा. ஹalleluya ஹalleluya ஆவியானவரே உமக்கு நன்றி. கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா சிறிய பெரிய சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாதாவே துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु धन्यवाद குறைவற்றது परमेश्वर यहोवा आत्माவை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாதாவே भलाई के लिए धन्यवाद प्रभु जी. हमें स्मरण किया प्रभु जी आपका धन्यवाद. हमें स्मरण किया प्रभु जी आपका धन्यवाद. हमें स्मरण किया प्रभु जी आपका धन्यवाद. हालेलुया 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 हालेलुया. आपकी आराधना करने वाली प्रजा बनाया प्रभु जी. आपको धन्यवाद करते प्रभु. धन्यवाद 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 நன்றி हालेलुया हालेलुया हालेलुया. आपके अनुग्रह के लिए धन्यवाद प्रभु जी. आपकी करुणा के लिए धन्यवाद प्रभु जी. आपकी दया के लिए धन्यवाद प्रभु जी. आपकी नजर के लिए धन्यवाद प्रभु जी. हम परमेश्वर का उपदेश असिद्ध है. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. यहोवा का उपदेश सिद्ध है. கர்த்தருடைய வேதம் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. यहोवा का उपदेश हमारे प्राण को जिलाता है. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் உள்ளது. यहोवा का गवाही सच्चा है. அது பேதைகளை ஞானியாக்குகிறது. वो
निर्बुद्धियों को बुद्धिमान बना देता है। தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கர்த்தருடைய கரத்தில் தந்திருக்கிற வேத புத்தகம், परमेश्वर यहोवा हमारे हाथों में जो दिया है पवित्र शास्त्र, அந்த வேத புத்தகம் குறைவற்றது, वो उपदेश सिद्ध है, அது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, वो हमारे प्राण को जिलाता है। இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்துல பதியும் போது, ये वचन जब हमारे मन में बसता है, அது எப்பேற்பட்ட பேதைகளாய் இருந்தாலும் அவர்களை ஞானியாய் மாற்றுகிறது। किसी भी प्रकार के निर्बुद्धि व्यक्ति को भी वो बुद्धिमान बना देता है। வேதத்தை வாசிக்கும் போது பேதைகள் ஞானி அடைகிறார்கள், पवित्र शास्त्र पढ़ने वाले बुद्धिमान बन जाते हैं। இந்த வேத வசனம் தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது। परमेश्वर का वचन ही हर दिन हमारे प्राण को जिलाता है। கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வேத புத்தகத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதியுங்கள்। परमेश्वर ने हमको दिया हुआ इस पवित्र शास्त्र के लिए परमेश्वर को धन्यवाद कहकर उसकी आराधना करें। எல்லாரும் வாய் திறந்து கர்த்தருக்கு நன்றி हम செலுத்துவேன்। सब यहोवा की धन्यवाद करेंगे। ஆண்டவரே நீர் தந்த வேத புத்தகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துவேன்। परमेश्वर आपने दिया हुआ पवित्र शास्त्र के लिए धन्यवाद प्रभु जी। உம்முடைய வேதம் முழுவதும் சத்தியமாய் இருக்கிறது, आपके पवित्र शास्त्र भरे हुए सच्चाई है, குறைவற்ற வேத புத்தகம், वो पूरी तरह से सिद्ध है। என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வேத मेरे புத்தகம், प्राण को चिल्लाने वाली पवित्र शास्त्र, எப்படிப்பட்ட முட்டாளாய் இருந்தாலே, किसी भी प्रकार की निर्बुद्धि व्यक्ति क्यों न हो, எப்படிப்பட்ட பேதையாய் இருந்தாலே, किसी भी प्रकार की पगला क्यों न हो, கர்த்தருடைய வேதம் ஒரு மனுஷனை ஞானியாக்குகிறது। यहोवा का वचन किसी व्यक्ति को बुद्धिमान बना देता है। ஆண்டவரே உம்முடைய வேதம் என் இருதயத்தை பதியட்டும் ஐயா। प्रभु जी आपका वचन मेरे मन में बसने दो। உம்முடைய வேதம் என் இருதயத்துல பதியட்டு। प्रभु जी आपका वचन मेरे मन में बसने दो। ஆண்டவரே என் இருதயத்தை உம்முடைய சமூகத்தை திறந்து தருகிறேன் प्रभु ஐயா। जी मैं अपना मन आपके सामने खोल कर रखता हूँ। கர்த்தருடைய வேதத்தை இருதயத்தில் பதித்தவர்களாய் நான் வாழ வேண்டும்। यहोवा के वचन को अपने मन में बसाने वाले बनना है। ஹalleluya 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 ஹalleluya। ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி நாதா। கர்த்தாவே வேத வசனங்களினால் என் இருதயத்தை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஐயா। வேத வசனங்களை கால்களுக்கு தீபமே, பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறதுனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி ஐயா। वचन हमारे लिए ज्योति बनाए, इसलिए आपको धन्यवाद प्रभु जी। हालेलुया हालेलुया। वचन के द्वारा चलने का मार्ग दिखलाता है प्रभु जी। हम आपको धन्यवाद करते हैं प्रभु, धन्यवाद करते हैं परमेश्वर, आप हमारी चट्टान बने हो प्रभु जी। हम आपको धन्यवाद करते हैं प्रभु जी। वचन के द्वारा परमेश्वर आप हमारे शरण स्थान बने हो प्रभु जी। हम आपको धन्यवाद करते हैं प्रभु जी। हालेलुया 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 हालेलुया। लिखे गए अनेक वचन परमेश्वर हमारे मन में बसाया जाए प्रभु जी। क्रिया करे प्रभु, क्रिया करे प्रभु जी। हम आपको धन्यवाद करते हैं प्रभु, धन्यवाद। हालेलुया हालेलुया। वचन के द्वारा रे के मन में क्रिया हुए प्रभु जी। ग्लोरी, धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु, धन्यवाद करते प्रभु। महिमा हो महिमा हो महिमा हो महिमा हो, केवल आपका नाम महिमा हो प्रभु जी। हालेलुया हालेलुया। உமக்கு நன்றி, ஹalleluya। धन्यवाद प्रभु जी, தாவீது धन्यवाद। சொல்லும்போது, दाऊद इस प्रकार कहता है, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, हे मेरे चट्टान और मेरे उद्धार करता, என் வாயின் வார்த்தைகள், मेरे मुंह की बोली, என் இருதயத்தின் ஞானம் मेरे हृदय के ध्यान உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக। आपके सम्मुख ग्रहण योग्य हो। என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, हे मेरी चट्टान और मेरे उद्धार करने वाले यहोवा என் परमेश्वर, வாயின் வார்த்தைகளும் मेरे मुंह के वचन என் இருதயத்தின் ஞானம் और मेरे हृदय का ध्यान உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக। तेरे सम्मुख ग्रहण योग्य हो, பிரீதியாய் இருப்பதாக, तेरे सम्मुख ग्रहण योग्य हो, குற்றமற்றதாய் இருப்பதாக என்று சொல்கிறார்। निर्दोष हो। கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம்। हम परमेश्वर के सम्मुख आए हैं। நம்முடைய வாயின் வார்த்தைகள் குற்றமற்றதாய் இருக்க வேண்டும்। हमारे मुंह के वचन में कोई दोषी न हो, நம்முடைய இருதயத்தின் தியானங்கள் குற்றமற்றதாய் இருக்க हमारा வேண்டும்। हृदय का ध्यान निर्दोष हो। ஒரு விசை நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி हम अपने आप को परमेश्वर के सम्मुख में समर्पण करते हुए, கடந்த நாட்களிலே நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒருவேளை கர்த்தரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளா இருந்திருக்குமே ஆனால், पिछले दिनों में यदि हमारे मुंह से कोई ऐसी बातें निकले हो जो परमेश्वर को प्रिय न हो, நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத சிந்தனைகளா இருந்திருக்குமே ஆனால், हमारे मन में कोई ऐसी विचार उठा हो जो यहोवा को प्रिय न हो, இந்த வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளுங்கள்। इस समय में उसे कबूल कीजिए और क्षमा मांगिए। ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள், हे प्रभु जी मेरे मुंह की बोली உமக்கு முன்பதாக அது குற்றமுள்ளதா இருக்கிறது। आपके समान परमेश्वर, आपके
सामने निर्दोष हो प्रभु जी। இருதயத்தின் எண்ணங்கள் சிந்தனைகள் உமக்கு முன்பதாக குற்றமுள்ளதாய் இருக்கிறது प्रभु जी मेरा मन का ध्यान और मेरे मन के विचार आपके सामने दोषी है प्रभु जी। மன்னியும் ஆண்டவரே, मुझे क्षमा कीजिए, மன்னியும். मुझे क्षमा कीजिए। கர்த்தரிடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள். यहोवा से क्षमा मांगिए। கர்த்தர் உங்கள் வாயின் வார்த்தைகளை மன்னிப்பாராக. परमेश्वर आपके मुंह की बोली को क्षमा करे, உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை மன்னிப்பாராக. आपके मन के विचार को क्षमा करे। கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. परमेश्वर यहोवा यदि आपको क्षमा करे, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। கர்த்தர் உங்களை மன்னிப்பாரானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். यदि यहोवा आपको क्षमा करे तो परमेश्वर आपको आशीष करेगा। ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வாயின் வார்த்தைகளை இருதயத்தில் தியானம் உம்முடைய சமூகத்தில் குற்றமற்றதாய் காணப்பட தெய்வ நீர் அனுகிரகம் செய்வீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரநாதா. ஹalleluya உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரநாதா. தெய்வகுமாரா உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya. கர்த்தாவே உமக்கு நன்றி. हालेलुया 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 हालेलुया। பெருவானே அன்பின் கர்த்தாவே, என் துரிகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே, என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் துரிகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் திரிகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே, என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் திரிகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்து கழித்து நீங்கள் கைகொட்டி பாடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்து கழித்து நீங்கள் கைகொட்டி பாடுங்கள். என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே, என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் திரிகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே. கர்த்தரை துதித்து அவரது நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவரது செயல்களை ஜனங்களுக்கெல்லாம் அறிவிக்க வாருங்கள். கர்த்தரை துதித்து அவரது நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவரது செயல்களை ஜனங்களுக்கெல்லாம் அறிவிக்க வாருங்கள். என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் திரிகமும் என் கோட்டையும் என் ஜீவனும் இயேசுவே, என் கண்மலையும் என் மீட்பெருமான அன்பின் கர்த்தாவே, என் திரிகமும் என் கோட்டையும் என்
நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆவியானவர் நல்லவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கு. கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. லோரி உமக்கு நன்றி. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருந்தாலே கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னது அதிசயமாய் ஆச்சரியமாய் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை பாதுகாத்து ஆவியானவரே நீ நடத்தி வந்தீரே. கர்த்தர் நடத்திய பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. லோரிமே துதிக்கிற ஆண்டவரே துதிக்கிற வல்லவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை தெய்வமே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை தெய்வமே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. தேவாவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. जैसे माता संभालती वैसे यीशु संभालेगा. जैसे माता संभालती वैसे यीशु संभालेगा. सीने से लगाएगा, चिंता सभी हटाएगा. सीने से लगाएगा, चिंता सभी हटाएगा. जैसे माता संभालती वैसे यीशु संभालेगा. जैसे माता संभालती वैसे यीशु संभालेगा. हाथ करके ले जाएगा, चट्टान पे चढ़ाएगा. हाथ करके ले जाएगा, चट्टान पे चढ़ाएगा. जैसे माता संभालती वैसे यीशु संभालेगा. जैसे माता संभालती वैसे यीशु संभालेगा. मेरे कारण घायल हुआ, मेरे पाप के मिटा लिया. मेरे कारण घायल हुआ, मेरे पाप के मिटा लिया. जैसे माता संभालती वैसे यीशु संभालेगा. जैसे माता संभालती वैसे यीशु संभालेगा. कभी भी ना छोड़ेगा, कभी भी ना त्यागेगा. ஒரு நாள் கர்த்தரை கைவிட மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார். कभी भी ना त्यागेगा. जैसे माता संभालती वैसे यीशु संभालेगा. जैसे माता எல்லாம் சத்தத்தை உயர்த்தி பாடு. ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்னார்.
நல்லவர். ஆவியானவரே, உமக்கு நன்றி நானே. ஹalleluya. धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी, परमेश्वर को हम आराधना करते प्रभु, सृष्टिकर्ता परमेश्वर, हम आपको धन्यवाद करते हैं, सृजनहार परमेश्वर, हम आपको धन्यवाद करते प्रभु जी। हालेलुया 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 हालेलुया, धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु। हालेलुया हालेलुया தேவனை கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து ஆராதிக்க, स्वर्गीय परमेश्वर को परमेश्वर के सम्मुख में आकर आराधना करने के लिए, கர்த்தர் நமக்கு தந்த நல்ல சமயத்துக்காக, परमेश्वर ने दिया हुआ इस अच्छे समय के लिए, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருடைய வேதம் சத்தியம், यहोवा का उपदेश सिद्ध है, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, यहोवा के उपदेश सिद्ध हैं, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, वो प्राण को चिल्लाता है। இந்த வேதம் நம்மோடு கூட இருக்கிறபடினால, ये पवित्र शास्त्र हमारे साथ होने के कारण, இந்த வேத வசனம் நம்மோடு இருக்கிறபடினால, ये पवित्र शास्त्र हमारे साथ होने के कारण, கர்த்தருடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து ஆண்டு இம்மட்டும் நடத்தி வருகிறார். परमेश्वर हमारे प्राण को चिल्लाकर अब तक चलाते आ रहा है। கர்த்தர் நமக்கு சகாய, यहोवा हमारी सहायक है, கர்த்தர் நமக்கு கேடகம், वही हमारा डाल है, அவர் நமக்கு கண்மலை, वही हमारा चट्टान है, அவர் நமக்கு மீட்பு, वही हमारा उद्धार करता है, அவரே நமக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமா वही இருக்கிறார். हमारे लिए सबके लिए सब कुछ है। கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமா இருந்து यहोवा परमेश्वर हमारे लिए सबके लिए सब कुछ होकर இதுவரையிலும் கர்த்தர் நடத்தி வந்த அதிசயமான अब பாதைகளுக்காக, तक अगुवाई किया हुआ अद्भुत मार्गों के लिए தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் परमेश्वर के सम्मुख में इकट्ठे हुए रे को கர்த்தர் ஆசீர்வதித்து प्रभु जी आशीष करके அவருடைய சமூகத்தின் ஆனந்தத்தினாலும் ஆறுதலினாலும் நிரப்பும்படியாக समूह के आनंद और तसल्ली से रे को भर देने के நம்ம लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। தடைப்பட்டிருக்க ஜனங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வர ஆவியானவர் கிரியை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். धन्यवाद 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 धन्यवाद। ஆரான் மீதமுள்ள ஒவ்வொரு பாகத்தை आराधना के शेष भागों को பரிசுத்த ஆவியான் பொறுப்படுத்தி நடத்தும் पवित्र आत्मा जी मुट्ठी में लेकर चलाने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। எல்லாரும் உட்காருவோம். हम सब बैठ जाएंगे। கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. यहोवा का भला नाम महिमा हो। வேதத்தில் தியானத்துக்கு என்று எடுத்து கொடுத்த வேத வசனம் पवित्र शास्त्र में ध्यान के लिए लिया गया वचन யோபுவின் புஸ்தகம் अय्यूब की पुस्तक 42வது அதிகாரம் उसका 42वां अध्याय। யோபு 42:7 வசனத்தை வாசியுங்கள். अय्यूब 42:7 पढ़े। ऐसा हुआ कि जब यहोवा ये बातें अय्यूब से कह चुका, तब उसने तेमानी एलीबस से कहा, मेरा क्रोध तेरे और तेरे दोनों मित्रों पर भड़का है, क्योंकि जैसी ठीक बात मेरे दास अय्यूब ने मेरे विषय कही है, वैसे तुम लोगों ने नहीं कही। கர்த்தர் யோபுவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். यहोवा यहाँ पर अय्यूब से कुछ बातें कहता है। என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. जैसी ठीक बात मेरे दास अय्यूब ने मेरे विषय कही है, वैसे तुम लोगों ने नहीं कहा।
என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. मेरे दास अय्यूब ने जैसे ठीक बात मेरे विषय कही है वैसे तुम लोगों ने नहीं कही. யோபுவிடத்தில் கர்த்தர் கண்ட ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த நிதானம். ये अय्यूब के जीवन में परमेश्वर ने देखा हुआ बात है कि उसके बातों में एक कंट्रोल. யோபு ஒரு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ये अय्यूब जो है परमेश्वर का भय मानने वाला और यहोवा का भय मानने वाला, सन्मार्ग और परमेश्वर के रास्ते में चलने वाला. யோபு ஒரு நீதிமான். वो एक धर्मी था. ஆனாலும் கர்த்தர் கொடுக்கிற சாட்சி, लेकिन यहोवा ने उसके विषय क्या कहा? யோபு நிதானமாய் பேசுகிறவன் என்று சாட்சி கொடுக்கிறார். अय्यूब बहुत ही सोच समझकर बातें करने वाला. என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசுகிறவன். मेरा दास अय्यूब जो है ठीक बात करता है. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிதானம் உண்டாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். हमारे भी जीवन में एक प्रकार की कंट्रोल होना अवश्य है. இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கையில பொறுமை என்பது இல்லை. कुछ लोगों के जीवन में इस प्रकार की धीरजपन नहीं है. அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசுகிறார்கள். जल्दबाज में कुछ बोल देते हैं. தன் வாழ்க்கையிலே அவசரப்பட்ட பேதுரு जो पतरस जीवन में जल्दबाज किया, விட்டு வந்த பழைய வேலையை செய்யும்படியாய் அனுப்பி வைத்தார் இயேசு. छोड़कर आया हुआ काम धंधे में फिर से लौटा. உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறாரா என்று சொல்லி கேட்டார்கள். जब लोगों ने पूछा कि क्या आपका गुरुजी चुंगी चुकाता है, செலுத்துகிறாரா இல்லையா என்று சொல்லி இயேசுவிடத்துல கேட்டு பதில் சொல்லி இருக்கிறார். तब वो लोग यीशु से पूछकर बताना चाहिए था कि वो कर भरते या नहीं. ஏன்னா இயேசுவுக்கு கீழேயாக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். लेकिन वो यीशु के नीचे थे. இயேசு அவர்களுக்கு குருவா இருக்கிறார். यीशु ही उनका गुरु था. ஆனா குருவின் கையில் இருக்கக்கூடிய சீஷன், लेकिन गुरु का चेला, தன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது जब उससे एक प्रश्न पूछा गया, கர்த்தரிடத்தில் கேட்காமலேயே அவன் பதில் சொல்லுகிறார். परमेश्वर से पूछे बिना ही वो जवाब देता है. இயேசு சொன்னார், यीशु ने कहा, நீ என்ன பதில் சொன்னாய்? तूने क्या जवाब दिया? எங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறார் என்று சொன்னேன். मैंने कहा कि मेरे गुरुजी कर चुकाते हैं. அப்படியானால் நீ போய் கடல்ல போய் தூண்டில் போட்டு மீன் பிடி என்று சொன்னார். यदि वैसा हो तो जा और समुद्र में जाकर मछली पकड़. இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கையில ஒரு அவசரம் வாழ்க்கையின் பின்னிலைமை திரும்பி பார்க்க வைக்கிறது. आज कई लोगों के जीवन के जल्दबाज के कारण फिर से पिछली जिंदगी को मुड़कर देखना पड़ता है. நிதானம் இழந்து காணப்படுகிறவர்கள் अनेகர் இருக்கிறார்கள். कई लोग हैं जो जल्दबाज करते हैं. நிதானத்தை இழந்து வாழ்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பின்னிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். कुछ लोग जो जल्दबाज करने के कारण फिर से पिछली जिंदगी की ओर मुड़ना पड़ता है. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிதானம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. हमारे जीवन में एक प्रकार की एक धीमीपन, धीरजपन होना अवश्य है. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்பீர்களானால், नीति वचन 14वां अध्याय की दूसरा वचन में हम पढ़ते हैं, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जो कहता है, जो बातों को संभाल कर कहता है, वो यहोवा का भय मानता है. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருப்பானானால், यदि कोई व्यक्ति यहोवा का भय माने, அவன் எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்பட மாட்டான். वो किसी भी कामों में जल्दबाज नहीं करेगा. நிதானமாய் செயல்படுகிறார். वो बहुत ही सीधाई से चलता है. எந்த ஒரு காரியத்திலும் மாம்சத்திலே முடிவெடுக்கிறதில்லை. वो कोई भी बातों को शारीरिक रीति से निर्णय नहीं लेता. கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து, परमेश्वर के सम्मुख में रखकर प्रार्थना करता है. கர்த்தர் தங்கள் ஜெபத்துக்கு பதில் தரும் வரையிலே காத்திருந்து, परमेश्वर प्रार्थना का जवाब देने तक கர்த்தருடைய செயல் வழிநடத்துதலின்படி செயல்படுகிறார்கள். यहोवा की अगुवाई के अनुसार कार्य करते हैं. நிதானத்தை இழந்து போனவர்கள் தங்களுடைய மாம்சீக ஆலோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு இடம் கொடுத்து, जो कोई धीरज नहीं रखता वो अपनी मन की इच्छा पूरा करने के लिए அவசரப்பட்டு முடிவெடுக்கிறபடினாலே, जल्दबाज करके कोई निर्णय लेने के कारण தங்கள் வாழ்க்கையின் பின்னிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். अपनी जीवन की फिर से पुराने जीवन की ओर मुड़ जाते हैं. அவன் விட்டு வந்த மீன் பிடிக்கிற வலையை தூக்கி மீன் பிடிக்கிற வேலைக்கு கடந்து சென்ற பேதுருவை போல फिर से जो छोड़कर आया वो उसी धंधे को मछली पकड़ने के काम में लगा. இன்னைக்கு अनेகர் நிதானத்தை இழந்து செயல்படுகிறபடினால், आज कई लोगों के अंदर धीरजपन न होने के कारण பலர் தங்கள் வாழ்க்கையிலே குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தவர்கள் மறுபடியும் அந்த பழக்கத்துக்குள்ளே கடந்து போகிறார்கள். जो कोई पहले से पीने की आदत थी वो फिर से पीने की आदत की ओर चले जाते हैं. கோபப்படுகிறவர்கள் கோபத்துக்கு கடந்து போகிறார்கள்.
விடுகிறார்கள். जिनको गुस्सा होने की आदत थी वो फिर से गुस्सा होने लगते हैं. ஆனபடினால இப்படிப்பட்ட பழைய சுபாவம் நமக்குள்ளே வராதிருக்க வேண்டுமானால் यदि ऐसी कोई पुरानी स्वभाव और आदतें हमारे अंदर फिर से नहीं आना है तो தேவனுடைய பிள்ளைகள் நம் எல்லாவற்றிலும் நிதானத்தை கைக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. परमेश्वर के लोग सारी बातों में हम अपने लिए धीरजवंत रहना अवश्य है. அப்படி இல்லாவிட்டால் அந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லப்படாமல் नहीं तो उस व्यक्ति को देखकर ये नहीं कह सकता कि यहोवा का भय मानता है. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லப்படாமல் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அல்ல என்ற நிலைமைக்கு மாறி போகிறார். यहोवा का भय मानने वाला के अनुसार नहीं बल्कि नहीं भय मानने वाला व्यक्ति बना जाएगा. அப்படினா இந்த காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के लोग इन बातों में अधिक ध्यानपूर्वक रहे. ஒரு நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவை தேடி வந்தார். एक न्याय शास्त्री था जो यीशु को ढूंढ कर आया. அவன் வாலிபனா இருந்தார். वो एक जवान लड़का था. இயேசுவை பார்த்து கேக்குறார். उसने यीशु से पूछा நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? अनंत जीवन पाने के लिए मैं क्या करूं? இயேசுக்கு சொன்னார். यीशु ने कहा நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? विधियों में क्या लिखा गया है? நான் நியாயப்பிரமாணத்தை சிறு பிராயத்திலிருந்து கைக்கொள்கிறேன். मैं तो बचपन से ही इसे पालन कर रहा हूँ. நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? विधियों में क्या लिखा गया है? சொன்னார். उसने कहा உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. तू अपनी माता पिता का आदर कर. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. तू जैसे खुद से प्रेम करता है वैसे दूसरों से भी प्रेम कर. முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. पूरे तन मन बल प्रेम से परमेश्वर यहोवा से प्रेम कर. இது நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. यही व्यवस्था में लिखी गई है. அந்த நியாயப்பிரமாணத்தை சிறு பிராயத்திலிருந்தே கைக்கொள்கிறேன். मैं तो ये व्यवस्था को बचपन से ही पालन कर रहा हूँ. இயேசு சொன்னார். यीशु ने कहा நீ நிதானமாய் பதில் சொன்னாய். तूने बड़ी सीधाई से जवाब दिया है. ஒன்று செய். एक काम कर. நீ எதை சொன்னியோ அதை அப்படியே நிறைவேற்று. तू जो कहा उसी को पूरा कर. அப்பொழுது நீ பிழைப்பாய். तब तू बचेगा. நிதானமாய் பதில் சொன்னாய். तू बड़ी सीधाई से जवाब दिया. நீ அப்படியே செய். वैसा ही कर. அப்படி செய்யும் போது நீ பிழைப்பாய். वैसे करेगा तो तू बचेगा. இன்னைக்கு अनेகர் இருக்கிறார்கள். आज कई लोग हैं. தேவனுடைய பிள்ளைகள் நிதானம் அவசியம். इसलिए सीधाईपन होना अवश्य है. நிதானமாய் பேசுவார்கள். इसलिए बड़े धीरज से बोलेंगे. அமைதியா பேசுவார்கள். वो शांत से जवाब देंगे. வசனத்தை கொண்டு பேசுவார்கள். वचन के आधार पर बातें करेंगे. அமைதியாய் பேசுவதனால பொறுமையாய் இருக்கிறார்கள் என்பது அல்ல அர்த்தம். ये अर्थ नहीं कि जो शांत से बात करते हैं वो बड़े धीरज हैं. வசனத்தை பேசுகிறதுனால வசனத்தை கைக்கொள்கிறார்கள் என்பதல்ல அர்த்தம். वचन को कहने से ये मतलब नहीं कि वचन का पालन करते हैं. நித்திய ஜீவனை சுதந்தரிக்க விரும்பினான் இந்த வாலிபன். ये जवान अनंत जीवन को पाना चाहता था. நிதானமாய் பதில் கொடுக்கிறார். बड़े शान से जवाब दिया. இயேசு உள்ளத்தை பார்க்கிறார். यीशु ने उसके मन को देखा. நிதானமாய் பேசுகிறார். वो बड़े शान से बात किया. ஆனால் இருதயத்திலே கர்த்தருடைய கற்பனையிலே கைக்கொள்ளக்கூடிய இருதயம் இல்லை. लेकिन उसके मन में यहोवा की व्यवस्था को पालन करने की कोई विचार नहीं थी. நியாயப்பிரமாணம் அவனுடைய வாயில் இருந்ததே அல்லாமல் அவன் கிரியைகளே இல்ல. केवल यहोवा की व्यवस्था उसके मुंह पर थी लेकिन उसके मन में नहीं. அந்த மனுஷன் நித்திய ஜீவனை பிரவேசிக்க விருப்பப்பட்டான் ஆனா முடியவில்லை. भले वो व्यक्ति अनंत जीवन में प्रवेश करना चाहा लेकिन वो नहीं कर पाया. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு अनेகர் அப்படித்தான். आज कई लोग वैसे ही हैं. வசனம் இருதயத்தில் இருக்கிறது. मन में वचन है. வசனம் வாயில் இருக்கிறது. मुंह में वचन है. தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களோடு பேசும்போது நிதானமாய் பேசுகிறார்கள். दूसरों से बातें करते समय बड़े शांत से बात करते हैं. மற்றவர்களிடத்தில் பேசும்போது அன்போடு பழகிக் கொள்கிறார்கள். दूसरों से बातें करते समय बड़े प्रेम से व्यवहार रखते हैं. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய கிரியை எப்படி இருக்கிறது? लेकिन उनकी क्रिया किस प्रकार है? பரிசுத்த ஆவி ஒரு மனுஷன் பெறும்போது जब कोई व्यक्ति पवित्र आत्मा पाता है, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது जब पवित्र आत्मा आप पर आएगा, நீங்கள் பலனடைந்து तुम बलवंत होकर நீங்கள் எருசலேமிலும் तुम यरूशलेम में, சமாரியாவிலும் सामरी में, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். भूमि के आखिरी छोर तक तुम मेरे लिए गवाह बनोगे. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், जो पवित्र आत्मा का अभिषेक पाया हुआ व्यक्ति, கர்த்தருடைய வேதத்தை அறிந்தவர்கள், यहोवा के पवित्र शास्त्र को जानने वाला व्यक्ति, நிதானமாய் பதில் கொடுக்கிறவர்கள், बड़े शांत से जवाब देने वाले व्यक्ति, மற்றவர்களிடத்தில் அன்பாய் பழகிக் கொள்கிறவர்கள், दूसरों से प्रेमी व्यवहार रखने वाले व्यक्ति, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய எருசலேமாகிய வீட்டுக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हमारे
घराना यरूशलेम के भीतर हम किस प्रकार है इसे जांच कर देखना है। வெளியில நிதானமா இருந்தாலும் भले बाहर से हम बड़े शांत से रहे, வீட்டுக்குள்ள நிதானமற்ற ஒரு வாழ்க்கை, घर के अंदर बिना कोई शांति की जीवन, வெளியில பொறுமையாய் செயல்பட்டாலும் भले बाहर से बड़े धीरजवन दिखाई दे, வீட்டுக்குள்ளே அவசரமான ஒரு வாழ்க்கை, घर के अंदर एक जल्दबाज भरी हुई जीवन। தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உருவாக்குகிறது. यही बातें परिवार में समस्या उत्पन्न करती हैं। ஆனபடினால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நிதானம் நமக்கு அவசியம். इसलिए परमेश्वर के लोग हमारे लिए धीरजपन बहुत अवश्य है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கடந்த நாட்கள்ல ஒரு கடைக்கு போயிருந்தோம். पिछले दिन में हम एक दुकान गए थे, நிறைய கடைகள் லைனா இருக்கு. बहुत सारे दुकान थे। சில கடைக்கு போனா வியாபாரி நம்ம கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாரு. कुछ दुकान में गए तो दुकानदार हमारी और ध्यान ही नहीं देता, ஆனா சில கடைக்கு போகும்போது लेकिन कुछ दुकान में जब हम जाते हैं, அங்க ஒரு வாலிப சகோதரி இருந்தாள். वहां पर एक जवान लड़की थी। அந்த சகோதரி பேசின பேச்சு அவ்வளவு அன்பா கவர்ந்து அவர்கள் சொல்லுகிற சொல்லையே அங்க பொருள் வாங்காம வெளியே வர முடியாது. वो इतनी मधुर रीति से, इतनी सुंदर शब्दों से उसने ऐसी बात की कि उसने हमको आकर्षित कर लिया कि कुछ खरीदे बिना बाहर नहीं निकल सकते। அந்த அளவுக்கு அவங்க நம்ம வாங்க போற பொருளை குறித்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறாங்க. उतना ही हम जो वस्तु के लिए गए थे उसका एक्सप्लेनेशन दे रहे थे। கேட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. उसे खरीद तो लिया, ஆனா நாங்க பேசிட்டு வர்றோம். लेकिन हम ऐसे आपस में बात कर रहे थे। எவ்வளவு வியாபார சாமர்த்தியம், देख उसको व्यापार बेचने का, किसी वस्तु को बेचने का कितनी टैलेंट है। வியாபாரத்தை செய்வதற்கு ஒரு சாதுரியம் அவசியம். धंधा करने के लिए, व्यापार करने के लिए भी एक प्रकार की खूबी होना अवश्य है। ஆட்களை கவர பண்ணுவதற்கும் ஒரு நிதானம் அவசியம். लोगों को आकर्षित करने के लिए भी बोली में शांतपन होना है। ஆனா எல்லாம் இருந்தாலே सब कुछ होने पर भी அது தேவனுடைய பிள்ளைகளுடைய சொந்த வாழ்க்கையிலே அது அபிப்பிராயமாய் கொண்டு வர வேண்டும். परमेश्वर के लोग उसे अपने जीवन में उसे अभ्यास करना है। கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर देखता है। யோபு நிதானமாய் பதிலளிக்கிறார். अय्यूब ने बड़े शांत से जवाब दिया। யோபு நிதானமாய் பேசுறது போல நீங்கள் பேசவில்லை. परमेश्वर यहोवा कहता है जैसे अय्यूब ने ठीक बात कहा वैसे आप लोग ने नहीं कहा है। ஆனபடினால கர்த்தர் யோபுவின் தன்மையை அறிந்து யோபுவை என் தாசன் என்று சொல்லுகிறார். इसलिए अय्यूब के विषय में परमेश्वर कहता है मेरा दास, என் தாசன். मेरा दास। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம் கர்த்தருடைய தாசன் என்று அழைக்கப்பட வேண்டும். आज के दिन परमेश्वर के लोग, हम भी हर एक जन परमेश्वर के द्वारा मेरे दास कहा जाना है। அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாய் இருந்தார். भले वो अपने जीवन में कितनी धनी था, அவன் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை சாத்தான் பார்க்கிறார். वो जो धनी था उसे शैतान ने देखा। மனுஷர்கள் பார்ப்பதை விட சாத்தான் தந்திரமாய் பார்க்கிறார். जो इंसान देखता है उससे बढ़कर शैतान बड़ी चतुराई से देखता है। ஒரு மனுஷன் உயரும் போது, ஆசீர்வதிக்கப்படும் போது, जब कोई व्यक्ति की उन्नति होती है, आशीर्वाद होता है, அது மனுஷனுடைய கண்களுக்கு தெரிகிறதோ தெரியவில்லையோ சாத்தான் கவனமாய் இருக்கிறார். भले वो किसी इंसान के नजर में दिखाई देता हो या नहीं, लेकिन शैतान तो बड़ी ध्यान से देखता है। கர்த்தரிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டு யோபுவை சோதிக்க வந்தார். परमेश्वर की अनुमति पाकर शैतान की परीक्षा, अय्यूब की परीक्षा करने के लिए आया। ஒரே நாள் அவனுக்கு இருந்த எல்லா சொத்து சுதந்திரம் பறி போனது. एक ही दिन में उसके पास जो भी धन संपत्ति दौलत थी सब एक ही दिन में मिट गई। அவன் சரீரம் முழுவதும் வியாதி, उसका पूरा शरीर बीमारी। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ऐसी परिस्थिति में भी யோபு நிதானமாய் பேசுகிறார். अय्यूब बड़े ठीक बात कहता है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்கும்போது கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். आज के दिन परमेश्वर के लोग जब सब कुछ होता है तो यहोवा में आनंदित होते हैं, ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது, लेकिन जब छोटी सी समस्या होती है, ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது, एक छोटी सी तकलीफ आती है, நிதானத்தை இழந்து அவசரப்பட்டு பேசி, अपनी धीरजपन को खो देकर जल्दबाज करके, நிதானத்தை இழந்து அவசரப்பட்டு முடிவெடுத்து जल्दबाज से कोई निर्णय लेके தங்கள் வாழ்க்கைக்கு பழைய நிலைமைக்கு திரும்பும்போது, अपनी पुरानी जिंदगी की ओर मुड़ते समय, அல்லது ஆசீர்வாதத்தை இழந்து வறுமைக்கு திரும்பும்போது, आशीर्वाद को खो देकर फिर से कंगालपन की ओर मुड़ते समय, தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் கர்த்தரை மறுதலித்து விடுகிறார்கள். कई लोग यहोवा को इनकार कर देते हैं। யோபு உறுதியாய் இருந்தார். लेकिन अय्यूब स्थिर था। யோபு உறுதியாய் இருந்தார். अय्यूब स्थिर था, எதை குறித்தும் அவசரப்படவில்லை. किसी भी बातों का जल्दबाज नहीं किया। முடிவு என்ன? अंतिम आखिरीपन क्या हुआ? தேவனுடைய பிள்ளைகள் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் திருப்பி जो கொடுத்தார். भी उसने खोया उसे दुगना पा लिया। புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, और नए
नए नियम में लिखा गया है, யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். आप लोग अय्यूब की धीरजपन के बारे में सुना है அதனுடைய முடிவை குறித்து நீங்கள் நன்றாய் और அறிந்திருக்கிறீர்கள். उसके आखिरीपन को भी आप सुने हैं। பொறுத்தார் பூமி ஆள்வார். जो धीरजवंत है वो इस जगत को कमा लेता है। தேவனுடைய உள்ள பிள்ளைகள் பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். जो कोई धीरजवंत है वो धन्य है। பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். जो धीरजवंत है वो धन्य है। அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். वो इस जगत को कमा लेते हैं। நமக்கு ஒரு நிதானம் வேணும். हमारे भी जीवन में एक शांतता होना आवश्यक இன்றைக்கு है। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவசர குணம் இருக்குமேயானால், यदि हमारे जीवन में जल्दबाज हो, அவசரப்பட்டு முடிவெடுக்கிற காரியங்கள், किसी भी बातों का निर्णय जब जल्दबाज होकर करते हैं, நிதானத்தை இழந்து தடுமாறுகிற வாழ்க்கை, जल्दबाज होकर अपने जीवन से तड़फड़ाने की बातें கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடாது. परमेश्वर के लोगों के अंदर ये आदतें नहीं होना चाहिए। நிதானமாய் நடக்கிற மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறார். जो व्यक्ति शांत से चलता है, सीधाई चाल चलता है, वो यहोवा का भय ஒரு मानता है। மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுவானானால் அவன் நிதானமாய் நடப்பார். यदि कोई व्यक्ति यहोवा का भय मानता है तो वो सीधाई होता है। கர்த்தர் நம்மை பார்த்து தாசன் என்று அழைக்க வேண்டும். परमेश्वर यहोवा हमें देखकर दास कहना है। நேத்து நம்ம வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, என்னாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம், गिनती की पुस्तक 12वां अध्याय, என்னாகமம் 12வது அதிகாரம், गिनती की पुस्तक 12वां अध्याय, அந்த 7-8 வசனங்களை வாசிப்பீர்களானால், उसके 7 और 8 को यदि पढ़ोगे, परंतु मेरा दास मूसा ऐसा नहीं है, वो तो मेरे सब घरानों में विश्वास योग्य है। उससे मैं गुप्त रीति से नहीं परंतु आमने सामने और प्रत्यक्ष होकर बातें करता हूँ, और वह यहोवा का स्वरूप निरारने पाता है। इसलिए तुम मेरे दास मूसा की निंदा करते हुए क्यों नहीं डरे। கர்த்தர் மோசே குறித்து சாட்சி கொடுக்கிறார். यहाँ पर मूसा के बारे में यहोवा गवाही देता है। மோசே கூட பிறந்தவர்கள் ஒரு சகோதரி ஒரு சகோதரன். मूसा के साथ जन्माई हुई एक बहन और एक भाई, மோசே மொத்தம் 3 பேர். कुल मिला के 3 जन, ஒரு அண்ணன் ஒரு அக்கா மோசே. एक भाई, एक बहन और एक छोटा मूसा। அண்ணன் பேர் ஆரோன், அக்கா பேர் மிரியாம், மோசே. बड़ा भाई का नाम हारून, बहन का नाम मिराम और इसका नाम मूसा। கர்த்தர் மோசேயை அழைத்தார். परमेश्वर ने मूसा को बुलाया। மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும் என்று மோசேயை கர்த்தர் அழைத்தார். मूसा को परमेश्वर ने इसलिए बुलाया कि लोग जो दासीत्व में मिस्र देश में पड़े थे उनको परमेश्वर छुड़ा कर ले आए। பிறப்பிலேயே சாத்தான் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டார். जन्म से ही शैतान उसको मार डालना चाहा। 3 மாதம் ஒளித்து வைத்து வளர்க்கப்பட்டார். 3 महीने तक उसको छुपा छुपा कर रखे थे। அதற்கு பிறகு முடியாது என்ற சூழ்நிலை வந்தபோது நைல் நதியில கொண்டு விட்டு விட்டார்கள். उसके बाद जब नहीं होगा, छुपा नहीं सकते, तो उसको जाकर नील नदी के किनारे में छोड़ दिया। கர்த்தர் இவனை பழக்குவிக்கும்படியாய் 40 ஆண்டுகள் அரண்மனையில வைத்து வளர்க்கிறார். और इसे पालने के लिए, सिखाने के लिए 40 साल वो महल में पाला गया। சகல கலை சாஸ்திரங்களை கற்றறிந்தவன் இந்த மோசே. सारी कला शास्त्र को सिखा हुआ व्यक्ति था मूसा। ஆனால் அவன் திருமணம் செய்தது எத்தியோப்பிய ஸ்திரீயை. लेकिन उसने शादी इथियोपिया स्त्री से किया। எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணினபடினால் इथियोपिया स्त्री से शादी किया, इसलिए அவங்க அக்காவும் அண்ணனும் சேர்ந்து उसका भाई और बहन ने மோசேக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். मूसा के विरुद्ध निंदा करने लगे। கர்த்தர் பார்க்கிறார். यहोवा ने देखा, தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक बात जान लीजिए, நாம் எதை செய்தாலும் கர்த்தர் பார்க்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. जो भी हम करते हैं परमेश्वर देखता है, इसे स्मरण रखिए। யோபுவின் நண்பர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினார்கள். अय्यूब के मित्र जो थे, जो भी उनके मुंह में आया वो बातें कर रहे थे। ஆனால் யோபு நிதானமாய் பொறுமையாய் இருந்தார். लेकिन अय्यूब बड़े शांत रहा। கர்த்தர் யோபுவின் நிதானத்தை அறிந்தார். अय्यूब की शांतता को परमेश्वर ने देखा। அவன் பொறுமையை கண்ட கர்த்தருடைய இரட்டத்தனையாய் उसकी ஆசீர்வதித்தார். शांतता को देखकर परमेश्वर ने दुगना आशीर्वाद दिया। மோசே எத்தியோப்பிய ஸ்திரீ விவாகம் பண்ணினபடினால அக்காவும் அண்ணனும் எதிர்த்து நிற்கிறார்கள். मूसा ने कुशी स्त्री से शादी किया बोलकर भाई और बहन उसकी निंदा करने लगे। மோசே மௌனமாய் இருக்கிறார். लेकिन मूसा वहां पर शांत रहा। கர்த்தர் பார்க்கிறார். यहोवा ने देखा, அண்ணனும் அக்காளும் சேர்ந்து முறுமுறுக்கிறார்கள். भाई और बहन दोनों मूसा के विरोध निंदा करने लगे। ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது? மோசேயின் மூலமாய். हारून और मरियम को किस प्रकार आशीर्वाद मिला? मूसा के द्वारा मिला। மோசேயை கர்த்தர் அழைத்தார். मूसा को भी परमेश्वर ने बुलाया। மோசேயை கர்த்தர் அரண்மனையில வைத்து பழக்குவித்தார்.
கொடுத்தார். मूसा को परमेश्वर ने महल में रखकर सिखाया, மோசேயோடு கூட கர்த்தர் இருந்தார். मूसा के संग रहा, ஆனால் மோசே செய்த தவறு நிமித்தமாய், लेकिन मूसा ने किया हुआ गलती के कारण, அல்லது மோசேயினுடைய பயத்தின் நிமித்தமாய், मूसा का भय के कारण கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அவன் முடியாது முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தார். परमेश्वर ने फिर से कहने पर भी उसने साफ इनकार कर दिया। ஆனபடினால கர்த்தர் மோசேயின் சகோதரனாகிய ஆரோனை மோசேக்கு வாயாக ஏற்படுத்தி கொடுத்தார். इसलिए परमेश्वर ने मूसा का भाई हारून को मूसा का मुंह बनाया। மோசேயை தெரிந்தெடுத்த கர்த்தர் மோசேயின் மூலமாய் முழு குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். मूसा को बुलाया हुआ परमेश्वर मूसा के द्वारा पूरे परिवार को आशीर्वाद दिया। இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு எப்படி வந்தது, எதனால் வந்தது என்கிற அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. ये आशीर्वाद कहां से आया, कैसा आया, इसका कोई जानकारी उनको न रहा। ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் இருந்த மோசே आशीर्वाद का कारण बना हुआ मूसा எகிப்திய பெண்ணை எடுத்து எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணினபடினால் खुशी स्त्री से विवाह करने के कारण அவர்கள் விரோதமாய் பேசிக் वे கொண்டிருக்கிறார்கள். लोग सब उसकी निंदा करने लगे। கர்த்தர் இறங்குகிறார். परमेश्वर वहां पर उतरा। ஆரோன் மோசே மிரியாம் மூணு பேர் என்னிடத்தில் வாருங்கள். आओ मूसा हारून मरियम तीनों मेरे पास आइए। மூன்று பேர் கடந்து போகிறார்கள். तीनों वहां पर गए। ஆரோனையும் மிரியாமையும் கர்த்தர் தனித்து அழைக்கிறார். हारून और मरियम को परमेश्वर ने अलग से बुलाया। ஆரோனையும் மிரியாமையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், हारून और मरियम से यहोवा ने कहा, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன? तुम मेरे दास मूसा की निंदा करते हुए क्यों नहीं डरे? அவன் உண்மை உள்ளவன், वो विश्वास योग्य है, அவன் உண்மை உள்ளவன், वो विश्वास योग्य है। அவன் கர்த்தரின் சாயலை முகமுகமாய் பார்க்கிறார். वो यहोवा के स्वरूप को आमने सामने से देखा है, மற்றவர்களைப் போல அல்ல. वो औरों के समान नहीं। அவன் கர்த்தரின் சாயலை முகமுகமாய் காண்கிற ஒரு மனுஷன். वो यहोवा के स्वरूप को आमने सामने और प्रत्यक्ष होकर देखा है। அவன் உண்மை உள்ள மனுஷன். वो विश्वास योग्य व्यक्ति है। இவனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தைரியம் கிடைத்தது? इसके विरोध बात करने के लिए आपको क्यों नहीं डरे? அநேக இடங்கள்ல கர்த்தர் எழுதுகிறார், कई जगह पर परमेश्वर इस प्रकार लिखता है, என் தாசனாகிய மோசே, मेरा दास मूसा, என் தாசனாகிய மோசே, मेरे दास मूसा। தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் என்ன பேசினாரு, आपके विरोध कितने भी लोग कुछ भी बोले, அது கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, भले वो खुद का सगा भाई क्यों ना हो, सगा बहन क्यों ना हो, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களேயானால், यदि आप यहोवा के सामने विश्वास योग्य रहोगे, கர்த்தருடைய சாயலை நீங்கள் முகமுகமாய் காண்கிறவர்களாய் இருப்பீர்களேயானால், यदि आप परमेश्वर के रूप को आमने सामने देखने वाले रहोगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து எதிர்த்து பேசுவதை வாயை கர்த்தர் அடைப்பார். यहोवा परमेश्वर आपके पक्ष में रहकर आपकी निंदा करने वाले के मुंह को बंद कर देगा। அல்லேலூயா, हालेलुया। நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் பார்க்கிறார். हमारे जीवन को परमेश्वर देखता है। நாம் உண்மை உள்ளவர்கள் என்கிற சாட்சி பெற வேண்டும். हमें ये गवाह पाना है कि हम विश्वास योग्य हैं। கர்த்தருடைய சாயலை முகமுகமாய் காண்கிறவர்கள் என்கிற சாட்சி பெற வேண்டும். यहोवा के स्वरूप को आमने सामने देखने वाले बोलकर गवाही पाना है। தாவீது ஒரு பெரிய ராஜா. दाऊद एक बहुत बड़ा राजा था। எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும், भले कितना भी बड़ा राजा क्यों न हो, முழு இஸ்ரவேலுக்கும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா இருந்தாலும், समस्त इस्राएलों का राजा होने पर भी தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாகிறேன். मैं जागते समय यहोवा के रूप से तृप्त होता हूँ। நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாகிறேன். मैं जागते समय यहोवा के रूप से तृप्त होता हूँ। அவன் படுத்து தூங்கி எழும்பும் போது वो जब सोकर उठता है, கர்த்தருடைய சாயலால் திருப்தியாகிறார். यहोवा के रूप को देखकर तृप्त हो जाता है। தேவனுடைய பிள்ளைகளும் படுத்து தூங்கும் போது, जब हम सो जाते हैं, சில நாட்கள்ல நான் தூங்கி எழும்பும் போது நம்ம தூக்கத்தோடு சேர்ந்து ஒரு பாடல் அப்படியே எழும்பி வரும். जब हम सोकर उठते हैं तो अपने मन में भी एक गीत के साथ उठते हैं। அந்த பாட்டு அப்படி நம்மளோடு சேர்ந்து எழும்பும். वो गीत भी साथ साथ हमारे साथ उठता है। அந்த நாள் முழுவதும் அந்த பாட்டு நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கு. दिन भर वही गीत हमारे लिए आनंद देते रहता है। சில வேளைகள்ல நம்ம தூங்கி எழும்பும் போது कुछ समय जब हम उठकर नींद से जागते ஒரு हैं, குறிப்பிட்ட வசனம் நம்மோடு கூட சேர்ந்து எழும்பும். कुछ वचन हमारे साथ साथ उठता है। அந்த வசனம் அந்த நாள் முழுவதும் நமக்கு சந்தோஷமா இருக்கு. वो वचन पूरा दिन हमारे लिए आनंद का कारण बनता है। கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வசனமும் தேவனுடைய பாடலும் நம்மோடு கூட சேர்ந்து எழுப்புகிறது. परमेश्वर के लोगों के लिए गीत और वचन अपने साथ उठता है। அந்த வசனத்தின் சாயல், பாடலின் சாயல் நம்ம விழிக்கும் போது நம்மோடு கூட சேர்ந்து எழுப்புகிறது. वचन का रूप और गीत का रूप हमारे साथ उठते समय उठता है। இந்த அனுபவங்கள் சாதாரண விசுவாசிகள் எல்லாரும் பெற்று அனுபவிக்கிற அனுபவம். ये सारा अनुभव जो है एक साधारण रीति से सभी विश्वासियों के जीवन में होता है। ஆனால் தாவீது சொல்கிறார், लेकिन दाऊद कहता है, நான் விழிக்கும் போது கர்த்தருடைய சாயலால் திருப்தியாவே. मैं उठते समय जागते समय यहोवा के रूप से मैं तृप्त होता
होता हूँ। எழும்பும் போதே கர்த்தருடைய சாயல், उठते समय यहोवा का रूप, அவன் படுத்து நித்திரை செய்யும் போது वो जब सो जाता है அவனுடைய எண்ணமெல்லாம் கர்த்தரை பற்றியதா இருக்கிறது. उसका पूरा विचार यहोवा पर, எண்ணமெல்லாம் கர்த்தரை குறித்து. उसकी सारी सोच यहोवा पर। தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கு. जैसे कि कड़ी मेहनत के कारण भी सपना आती है। இன்னைக்கு அநேகர் தொல்லையின் திரட்சியினால சொப்பனம் கண்டு கொண்டு இருக்கிறார்கள். आज कई लोग अपने जीवन की बड़ी प्रयास के कारण सपना देखते हैं। பகல் முழுவதும் எதை குறித்து யோசிக்கிறார்களோ அதுவே சொப்பனமாய் வருகிறது. दिन भर जो सोचते रहते हैं वही रात को सपने में आता है। எதை குறித்து அதிகமாக யோசிக்கிறார்களோ அது சொப்பனமாய் வருகிறது. जिसके बारे में अधिक सोचते हैं वही सपने में भी देखते हैं। அந்த கலங்கடிக்கிற சொப்பனத்தின் மூலமாய் அதோடு கூட சேர்ந்து எழும்புகிறார்கள். நாள் முழுவதும் கலக்கத்தோடு போகிறது. डराने वाली सपना के साथ उठते हैं और पूरा दिन डर में बिताते हैं। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? परमेश्वर के लोग हमारा जीवन किस प्रकार है? கர்த்தருடைய முகத்தின் சாயலால் நாம் திருப்தியாக வேண்டும். यहोवा के रूप से, चेहरे के रूप से हम तृप्त होना है। கர்த்தருடைய முகத்தின் சாயலால் திருப்தி அடைந்தவர்கள், यहोवा की चेहरा के रूप से तृप्त हुए लोग, அவருடைய முக சாயல் நமக்குள்ளே இருக்கும்போது, यदि उसका चेहरे का रूप जब हमारे भीतर हो, நம்மை காண்கிறவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை காண்பார்கள். हमें देखने वाले हमारे अंदर से मसीह को देखेंगे। நம்மை காண்பவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள். हमें देखने वाले हमारे भीतर से मसीह को देखेंगे। அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए पवित्र शास्त्र में लिखा है, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்த எத்தனை பேரோ, मसीह यीशु में जितनों ने बपतिस्मा लिया है, அத்தனை பேர் கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். उतनों ने मसीह को पहन लिया है। ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, जितने लोगों ने बपतिस्मा के द्वारा मसीह को धारण कर लिया है, அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். उतने लोगों ने मसीह को पहन लिया है। நம்முடைய சரீரத்தை மறைக்கும்படியாய் மூடும்படியாய் வஸ்திரம் தரிக்கிறோம். हमारे शरीर को छुपाने के लिए हम कपड़ा पहनते हैं। அதுபோல ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் ஞானஸ்நானத்தின் மூலமாய் நம்முடைய சரீரத்தை தரிக்கிறார்கள். उसी प्रकार बपतिस्मा लेने वाले अपने अंदर मसीह को पहन लेते हैं। அதாவது பழைய மனுஷன் வெளியே வரக்கூடாது. पुराना व्यक्ति फिर से बाहर नहीं निकलना है। பழைய மனுஷனை மூடுவதற்காக ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவை தரிக்கிறார்கள். पुराने व्यक्ति को ढकने के लिए बपतिस्मा के द्वारा मसीह को धारण कर लेते हैं। கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் சாயலை பார்க்கிறார்கள். मसीह को धारण किए हुए लोगों का रूप मसीह का रूप है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் சாயலை பார்க்க வேண்டும். आज हमको देखने वाले मसीह का स्वरूप देखना है। இன்னைக்கு அநேகர் மற்றவர்களை பார்க்கிறார்கள். आज कई लोग दूसरों को देखते हैं। ஞானஸ்நானம் எடுத்தவர்களும் இப்படி இருக்கிறார்கள் என்பதை கண்டு बपतिस्मा लिए हुए लोग ऐसा है करके देखकर, ஞானஸ்நானம் எடுத்தவர்களே ஒழுங்கு இல்லை, बपतिस्मा लिए हुए लोग ही सही नहीं है। மற்றவர்களை குறை சொல்லி தங்கள் வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். दूसरों की कमी बताते बताते अपनी जिंदगी को बेकार कर रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்கிறார், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? परमेश्वर कहता है दूसरों पर दोष लगाने के लिए तू कौन है? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்க தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. दूसरों को दोषी ठहराने के लिए किसी को अधिकार नहीं है। மற்றவர்களை குற்றவாளியாக்குகிற நீ யாரா இருந்தாலும் சரி, दूसरों पर दोष लगाने वाले तुम कोई भी क्यों न हो, நீ போக்கு சொல்வதற்கு உனக்கு இடமே இல்லை. तुम्हें बचने का कोई मार्ग नहीं है। உன் கண்ணுல பெரிய உத்தரம் இருக்கு. जब तुम्हारे आंखों के ऊपर बड़े लत्था रखे हो, ஆனா மற்றவன் கண்ணுல இருப்பது ஒரு சிறிய துரும்பு. लेकिन दूसरे के आंखों में केवल एक जंग है। உன் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட மனம் இல்லாமல், तुम्हें अपनी आंखों के ऊपर रखी हुई लत्था को उठाकर फेंकने की इच्छा नहीं, மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட நீ வகை பார்ப்பது எப்படி? बल्कि दूसरों की आंखों के ऊपर जो छोटी सी जंग लगाए उसे हटाने की प्रयास क्यों करते हो? தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட மக்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், மாயக்காரர். ऐसे लोगों से देखकर ही परमेश्वर कहता है, हे भरमाने वाले लोग, மாயக்காரர்கள். भरमाने वाले, தங்கள் கண்ணுல உத்தரம் இருக்குது, अपनी आंखों में बड़े लत्था रखे हैं, ஆனா அடுத்தவங்க கண்ணுல இருக்க சின்ன துரும்ப பார்த்து கொண்டு இருப்பார்கள். लेकिन दूसरों की आंखों में जो छोटी सी जंग है उसे देखते रहेंगे। மாயக்காரர்கள். यही है भरमाने वाले। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் மாயக்காரர்களா இருக்க கூடாது. परमेश्वर के लोग हम इस प्रकार के भरमाने वाले ना बने, கர்த்தருடைய தாசனா இருக்க வேண்டும். हम यहोवा का दास बनना है। அவருடைய முகத்தின் சாயலால் நாம் திருப்தி அடைய வேண்டும். उसके चेहरे के स्वरूप से हमें तृप्त होना है। நாம் திருப்தியாகும் போது, जब हम तृप्त होंगे, தேவனுடைய பிள்ளைகள் நம்மை பார்க்கிற மற்றவர்கள் நம் மூலமாய் கிறிஸ்துவின் சாயலை காண்பார்கள். हमें देखने वाले दूसरे हमारे द्वारा मसीह का स्वरूप को देखेंगे। அதுபடினால் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும். इसलिए हमें मसीह को धारण किया हुआ जीवन बिताना है। அதனால தான் பக்தன் பாடும்போது, इसलिए भक्त इस प्रकार गीत गाता है, ஒவ்வொரு நாள் அதிகாலையில எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய
பாடுவதுண்டு. हर दिन भोर के समय हर विश्वासी लोग अपने घर में गाते हैं. அந்த பாடலை பாடும்போது பக்தன் பாடுகிறார். उस गीत में भक्त इस प्रकार कहता है, அது சொல்லப்பட்டிருக்கிறது, उसमें इस प्रकार लिखा है, என்னை காண்போர் உம்மை காண வேண்டே. मुझे देखने वाला तुझे देखना है. என்னை காண்போர் உம்மை காண, जो मुझे देखता है मुझ में मसीह को देखे. உம்முடைய சாயல் என்னில் வேண்டே. आपका रूप मुझे पहना दे. கர்த்தருடைய சாயல் எனக்கு வேணும். मसीह का रूप मुझे धारण कर ले. இந்த சாயலால் திருப்தி அடைய வேண்டுமானால், यदि इसी रूप में तृप्त होना है तो தேவனுடைய பிள்ளைகள் நாம் நித்திரைக்கு கடந்து போனால் சரி, என்ன செய்தால் சரி, கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग भले हम सोने जाए, कुछ भी करे, मसीह का विचार हो. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பாடுவேன். परमेश्वर के लोग हम सब मिलकर गाएंगे. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், सब जानते हैं इस गीत को, எல்லாரும் பாடுகிறவர்கள். सब गाइए. கிருபாசனம் பாட்டு எல்லாம் அப்படியே மறைந்து கொண்டிருக்கிறது. कृपासनम का गीत दिन भर दिन घटते जा रहा है. அதை பாடுவதற்கு யாருக்கும் தெரியவில்லை. इसे गीत गाना कोई नहीं जानता है. முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கிருபாசனத்தோட பாட்டு பாடினார்கள். पहले के जो संत लोग थे सब कृपासनम का गीत गाते थे. இப்போ இருக்கிறவங்களுக்கு நமக்கு அதுல பாதி பாட்டு ராகம் தெரியல. अभी के जो है उसमें से आधा लोग तो आधा गीत नहीं जानते हैं. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் தமிழ் வாசிக்க தெரியாம இருக்கிறாங்க. अभी की पीढ़ियां जो है तमिल तक पढ़ना नहीं जानते हैं. தேவனுடைய பிள்ளைகள், தாய்மார், தகப்பன்மார், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தாய் பாஷையை கற்றுக் கொடுங்கள். इसलिए कृपया करके आप अपने बच्चों को, पालक अपने बच्चों को मातृभाषा अवश्य सिखाइए. தாய் மொழியை கற்றுக் கொடுங்கள். मातृभाषा अवश्य सिखाइए. அது உங்களுக்கு நல்லது. वो आपके लिए अच्छा है. இன்றைக்கு ஒண்ணும் இல்லாவிட்டாலும் பிற்காலத்துல பிள்ளைகள் கஷ்டப்படுவார்கள். बट आज के दिन आपको कुछ लगेगा नहीं, लेकिन भविष्य में वो बड़े तकलीफ उठाएंगे. அதனால நாம் இப்படியே இருந்தோம் என்று சொன்னால் இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் அப்படியே கெட்டு போகும். इसलिए यदि हम ऐसा ही रहेंगे तो हमारा सारा कलाचार जो है वो बिगड़ जाएगा. அதனால ஆனாவனா சொல்லி கொடுத்து பைபிள் வாசிக்க வைங்க. इसलिए आ सिखाइए और उनको बाइबल पढ़ना सिखाइए. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे. என்னை காண்பே உம்மை காண வின் சாயல் என்னில் வேண்டே. என்னை காண்பே உம்மை காண வின் சாயல் என்னில் வேண்டே. வின் சிந்தை வின் ஜீவன் வின் நடக்கை என்னில் வேண்டே. வின் சிந்தை வின் ஜீவன் வின் நடக்கை என்னில் வேண்டே. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன். மறுபடியும் பாடுவேன். காலையிலே என்னை காண்பே உம்மை காண வின் சாயல் என்னில் வேண்டி. என்னை காண்பே உம்மை காண வின் சாயல் என்னில் வேண்டி. வின் சிந்தை வின் ஜீவன் வின் நடக்கை என்னில் வேண்டி. வின் சிந்தை வின் ஜீவன் வின் நடக்கை என்னில் வேண்டி. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. கிறிஸ்துவின் சாயல், मसीह का रूप தேவனுடைய பிள்ளைகள் நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும். हमारे द्वारा प्रकट होना है. மோசேயை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். मूसा के विषय परमेश्वर गवाही देता है. அவன் என்னை முகமுகமாய் தரிசிக்கிறார். वो मुझे आमने सामने से देखा है. முகமுகமாய் தரிசிக்கிறார். वो मुझे आमने सामने से देखा है. அவன் என் சாயலை காண்கிறான். उसने मेरे स्वरूप को देखा है. கிறிஸ்துவின் சாயலை, கர்த்தருடைய சாயலை மோசே கண்டான். मसीह का स्वरूप को मूसा ने देखा है. மோசே கர்த்தருடைய சாயலை கண்டபடியினால் मूसा ने मसीह का स्वरूप देखा, इसलिए மோசேயுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. मूसा का चेहरा चमकने लगा. மோசேக்கு தெரியவில்லை தன் முகம் பிரகாசிக்கிறது मूसा என்று. नहीं जानता था कि
उसका चेहरा चमक रहा है। அவன் ஜனங்களுக்கு மத்தியில நிற்கிறான். जब वो लोगों के सामने खड़ा था, அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது. उसका चेहरा चमक रहा था। ஜனங்கள் பயப்படுகிறார்கள். लोग डर गए। மோசே நீர் எங்களோடு நேரடியாக பேச வேண்டாம். हे मूसा, तू हमारे सामने आमने सामने बात नहीं करना, உம்முடைய முகம் பிரகாசிக்கிறது. इसलिए कि तुम्हारी चेहरा चमक रहा है, எங்களுக்கு பயமா இருக்கிறதுன்னு சொல்கிறார்கள். देखने में डर लग रहा है। கர்த்தரின் சாயலை முகமுகமாய் கண்ட தாசனாகிய மோசே यहोवा के स्वरूप को आमने सामने देखा हुआ मूसा கிறிஸ்துவின் சாயலை ஜனங்களுக்கு பிரதிபலிக்கிறார். मसीह का स्वरूप लोगों के बीच में प्रतिबिंब किया। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களேயானால், यदि आप अपने जीवन में सच्चा रहोगे, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களேயானால், लेन देन में यदि आप सच्चा रहोगे, உங்கள் வாயின் வார்த்தைகளிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் यदि இருப்பீர்களேயானால், आप अपने मुंह की बोली में सच्चा रहोगे, கர்த்தருடைய காரியத்திலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் यदि இருப்பீர்களேயானால், यहोवा के कामों में यदि आप सच्चा रहोगे, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களேயானால், यहोवा के सम्मुख यदि आप सच्चा रहोगे, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், என் தாசன், परमेश्वर आपको देखकर कहेगा, मेरा दास, என் தாசன் உண்மை உள்ளவன், मेरा दास विश्वास योग्य है, என் தாசன் என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன், मेरा दास सारे घराने में विश्वास योग्य है, தாசன் உண்மை உள்ளவன், दास विश्वास योग्य है। கர்த்தரின் சாயலை முகமுகமாய் காண்கிறார். यहोवा के स्वरूप को आमने सामने से देखता है, தான் கர்த்தரின் சாயலை பார்ப்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறார். केवल खुद ही नहीं देखा बल्कि दूसरों को भी उसने प्रतिबिंब किया। தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். हमारे अंदर भी इस प्रकार का गुण होना अवश्य है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சில காரியங்களை தியானித்து நாம் கடந்து செல்லுவோம். आज के दिन परमेश्वर के लोग हम बातों को ध्यान करके जाएंगे। காலேபை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. कालेब के बारे में लिखा गया है, என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவன். मेरा दास कालेब में और आत्मा है, என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவன். मेरा दास कालेब के अंदर और आत्मा है। தேசத்தை வேவு பார்க்கும்படியா ஜனங்களை அனுப்பி வைத்தார். देश को देखकर आने के लिए उसने लोगों को भेजा। 12 கோத்திரங்கள், 12 गोत्र, அதுக்கு கோத்திரத்துக்கு ஒரு தலைவராக பிரித்து மோசே ஜனங்களை அனுப்பி வைக்கிறார். 12 गोत्र का एक एक नेता बनाकर 12 गोत्र में से एक जन को भेजा। தேவனுடைய பிள்ளைகள் சுருக்கமா சொல்லுகிறேன். मैं बहुत ही संक्षेप में कहती हूँ, ஒரே தேசம், एक ही देश, ஒரு எல்லாரும் ஒட்டுமொத்தமாய் போனார்கள். सब लोग एक ही साथ गए, ஆனால் திரும்பி வந்தவர்கள் लेकिन जो वापस लौट आए ரெண்டு பேர், केवल 2 जन, யோசுவாவும் காலேபும், यहोशू और कालेब, அவர்கள் நல்ல செய்தியை கொண்டு அறிவிக்கிறார்கள். वो अच्छा संदेश आकर देते हैं। அவர்கள் சொல்லுகிறார்கள், वे लोग कहने लगे, நாங்கள் போய் வந்த தேசம் நல்ல தேசம், हम जिस देश में गए थे वो अच्छा देश அது है, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், वो दूध और मध बहने वाला देश है। கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பாரானால், यदि यहोवा परमेश्वर हम पर प्रिय रखे, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். जो वादा किया हुआ उस देश के अंदर परमेश्वर हमें ले जाएगा। அங்கே இருக்கிற ஜனங்களை கண்டு ஒருவரும் பயப்பட வேண்டாம். वहाँ के लोगों को देखकर कोई भी डरना नहीं। தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு மனுஷன் காலே, खियाव बांधने वाली बातों को कहने वाला कालेब, கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவன். मेरा दास कालेब और आत्मा पाया है। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? आज के दिन हमारी मुंह की बोली किस प्रकार है? இன்னைக்கு अनेகருடைய வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது आज कई लोग मुंह की बोली को सुनकर பயமே இல்லாத இடத்துல ஜனங்கள் பயத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். जहाँ पर डर नहीं होती है वहाँ पर डरने लगते हैं। இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தாசன் என்று சொல்ல முடியாது. ऐसे लोगों को देखकर परमेश्वर दास नहीं कह सकेगा। அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களாய் இருந்தாலும் भले वो पवित्र आत्मा का अभिषेक पाए हैं, தேவனுடைய பிள்ளையின் வாயின் வார்த்தை மற்றவர்களை கலங்கடிக்குமானால், यदि आपकी मुंह की बोली दूसरों को डराता है, உன் வாயின் வார்த்தை மற்றவருடைய சமாதானத்தை கெடுக்குமேயானால், यदि आपकी मुंह की बोली दूसरों की शांति को बिगाड़ रहा है, உன் வாயின் வார்த்தைகள் மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்துமேயானால், यदि आपकी मुंह की बोली दूसरों की मन को घायल करे, கர்த்தர் உங்களை தாசன் என்று அழைக்க முடியாது. परमेश्वर आपको देखकर दास नहीं कह सकेगा। காலேப் சொல்லுகிறார், कालेब कहता है, அந்த தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், वो देश वादा किया गया देश है। கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பாரானால், यदि परमेश्वर हम पर प्रिय है, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் நாம் பிரவேசிக்கலாம். उस वादा किया हुआ देश के भीतर हम प्रवेश कर सकते हैं। பயத்தை மாற்றுகிற வார்த்தைகள், डर को हटाने वाली बातें, உற்சாகமூட்டும் வார்த்தைகள், उत्साह करने वाली बातें, பலப்படுத்துகிற வார்த்தைகள், बलवंत करने वाली बातें, தைரியப்படுத்துகிற வார்த்தைகள், खियाव बढ़ाने वाली बातें, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாயின் வார்த்தைகள் இப்படிப்பட்டதா இருக்க
வேண்டும். अभिषेक पाए हुए लोगों के मुंह से बातें इस प्रकार निकलनी है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், நீங்கள் என் தாசன். परमेश्वर आपको देखकर कहेगा तू ही मेरा दास है। இவர்கள் எல்லாம் பார்த்து கர்த்தர் என் தாசன் என்று சொன்னார். आप उनको देखकर परमेश्वर ने कहा कि तू मेरा दास है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். आज के दिन हमारा जीवन उसी को दर्शाना है। அப்படினாலே इसलिए கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்கிறது. परमेश्वर के लोग हम अधिक ध्यानपूर्वक रहे। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எடுத்து எரிகிற அக்கினி சூளையிலே போட்டார்கள். शत्रक मेशक अबेदनेगो को जलता हुआ भड़कते हुए आग के अंदर फेंके। அந்த அக்கினி சூளை 7 மடங்கு அதிகரிக்கப்பட்டது. 7 गुना अधिक किया गया आग को। அப்படி 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையிலே जैसे 7 गुना बढ़ा दिया गया वो आग के भट्टे में சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கைகளும் கால்களும் கட்டப்பட்டவர்களாய் தூக்கி வீசப்பட்டார்கள். शत्रक मेशक अबेदनेगो के हाथ और पैर बंधे हुए परिस्थिति में फेंक दिए गए। அவர்கள் ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை वे வைத்திருந்தார்கள். लोग जीवित परमेश्वर पर अपनी आशा रखे थे। நான்காவது உருவங்க உலாவி கொண்டிருக்கிறது. उनके बीच में चौथा रूप मंडरा रहा था। ராஜா பார்க்கிறார், राजा ने देखा எரிகிற நெருப்பு जलता हुआ आग 7 மடங்கு அதிகரித்தது. 7 गुना अधिक बढ़ा दिया। கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டவர்களாய் தூக்கி கீழே வீசினோம். हाथ और पैर को बांधकर हमने आग में फेंका। இப்பொழுது அவர்கள் உலாவி கொண்டிருக்கிறார்கள் தீயின் நடுவிலே. अब उसी आग के बीच में मंडरा रहे हैं। 3 பேரை தூக்கி போட்ட இப்பொழுது 4 பேர் உலாவுகிறார்கள். 3 जन को हमने फेंका, अभी यहाँ पर 4 व्यक्ति मंडरा रहा है। 4வது மனுஷனுடைய சாயல் தேவதூதனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. चौथा व्यक्ति का स्वरूप परमेश्वर के दूत का रूप है। ராஜா பயந்து போனார். राजा डर गया। ராஜா பார்க்கிறார், राजा ने देखा, ராஜா உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். राजा ने ऊंची आवाज से पुकारा, தேவதாசரே நீங்கள் எல்லாரும் வெளியே வாருங்கள். हे मेरे दास तुम सब बाहर निकलो। தானியேல் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்பீர்களானால் दानियेल 3 अध्याय के 26 वचन में यदि आप देखें, அதில் எழுதப்பட்டிருக்கிறது, उसमें लिखा गया है, தேவதாசர்களே நீங்கள் வெளியே வாருங்கள். ए परम प्रधान परमेश्वर के दासों निकल कर यहाँ आओ। அவர்கள் தாங்கள் தேவதாசர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். उन्होंने प्रकट किया कि वे परम प्रधान परमेश्वर के दास हैं। 3 பேராய் தூக்கி போடப்பட்டார்கள். अंदर 3 लोग के रूप में डाल दिया गया, 4 பேராய் அக்கினி நடுவிலே உலாவுகிறார்கள். लेकिन अंदर अभी 4 व्यक्तियां मंडरा रहे हैं। எவர்களை தீக்குள்ளே போட சொன்னாரோ ராஜா, जिनको परमेश्वर ने उनको उठाकर फेंकने को कहा, அதே ராஜா உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். वही राजा ऊंची आवाज में पुकारता है, ஜீவனுள்ள தேவனுடைய தாசமார்களே நீங்கள் வெளியே வாருங்கள். ए जीवित परम प्रधान परमेश्वर के दासों निकल कर बाहर आओ। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய தாசன் தாசி என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டுமானால், यदि हमें प्रकट करना है कि हम परमेश्वर के दास और दासी हैं, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களும் शत्रक मेशक अबेदनेगो ये 3 जवानों தங்கள் தேவனாகிய கர்த்தரையே நம்பி केवल अपने परमेश्वर यहोवा पर ही भरोसा रखकर ராஜாவின் கட்டளையை புறம்பே தள்ளினார்கள். राजा की आज्ञा को उन्होंने इनकार कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனுடைய ஆலோசனைகளை தள்ளுகிறார்கள். मनुष्यों की सम्मति को उन्होंने इनकार कर दिया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணு. मनुष्य का क्रोध परमेश्वर की महिमा को प्रकट करती है। மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணு. मनुष्य का क्रोध परमेश्वर की महिमा को प्रकट करती है। இன்னைக்கு கர்த்தருக்காக தேவனுடைய பிள்ளைகள் வைராக்கியமாய் இருக்கும்போது, यदि हम परमेश्वर के लिए बड़ी तीव्रता से खड़े रहेंगे, கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்படும்போது, यदि परमेश्वर के लिए बड़ी तीव्रता से क्रिया करेंगे, காரணம் இல்லாமல் மக்கள் நம்ம மீது கோபப்படுவார்களேயானால், बिना कारण यदि लोग हम पर क्रोध करें, அவர்களை பிரியப்படுத்துவதற்காக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியத்தை மட்டுப்படுத்துகிறார்கள். उनकी प्रिय करने के लिए परमेश्वर के कामों को गिरा देते हैं। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்ப்பேன். इनके जीवन में किस प्रकार होगा? கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றாய். परमेश्वर के लिए तीव्रता से रहे। ஒருவேளை அவர்கள் நம்மை பார்த்து கோபப்படலாம். भले वो हमको देखकर गुस्सा हो जाए, அவர்கள் நம்மை பார்த்து 7 மடங்கு இல்ல 70 மடங்கு கோபப்படலாம். भले वो हमको देखकर 7 गुना नहीं 70 गुना गुस्सा करे, அவ்வளவு எதிரியாய் எழுப்பினாலும் भले उतनी विरोधी लोग खड़े रहे। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, நான் சமாதானத்தை விரும்புகிறேன். मैंने शांति चाहा, அவர்களோ என்றால் लेकिन वे நான் பேசும்போது அவர்கள் யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். मैं जब भी मुंह खोलता हूँ तो मेरे विरोध युद्ध करने के लिए उठते हैं। சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். मैं तो शांति से ही रहना चाहता हूँ, ஆனா வாயை திறந்தாலே என்னிடத்துல குற்றம் கண்டுபிடித்து சண்டைக்கு வருகிறார்கள். लेकिन मुंह खोलते ही मुझ पर दोष लगाने लगते हैं। தேவனுடைய பிள்ளைகள் காரணம் இல்லாமல் ஜனங்கள்
வந்தால बिना कारण यदि आपके विरोध कोई युद्ध में आए, எப்பேற்பட்ட நெருப்பு சூளை அதிகரிக்கப்பட்டால் भले कितना भी गुना अधिक बढ़ाए जाए, தைரியமா சொல்லுகிறார்கள், धैर्य से कहते हैं, நான் ஆராதிக்கிற தேவனை விடுவிக்க வல்லவர், मैं आराधना करने वाला परमेश्वर मुझे छुड़ाने के लिए सामर्थ्य है। அவர் ஒருவேளை எங்களை விடுவிக்காம போனாலே यदा कदाचित वो मुझे न भी छुड़ाए, நீர் உண்டு பண்ணின இந்த பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம், तुमने जो खड़ा किया हुआ इस सोने का मूर्ति को हम नहीं झुकेंगे। ராஜாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம், राजा के जीवन में कितनी बड़ी अपमान, ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு, राजा की बातों में अधिकार है, ராஜா அந்த தேசம் முழுவதில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்கள், राजा के पूरे देश में जितने लोग थे सब उसके पालन करते थे, அத்தனை பேருக்கு மேலாக உயர்ந்த சிங்காசனத்தில் இருக்கிற ராஜா उतने लोगों के ऊपर ऊंचे सिंहासन पर विराजमान அந்த था, ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது, राजा की बातों में अधिकार था, அந்த அதிகாரம் நிறைந்த வார்த்தைக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறார்கள், उस अधिकार भरे बातों के विरोध खड़े रहने लगे, ராஜாவுக்கு கோபம் உண்டாகிறது, राजा को गुस्सा आया, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ராஜாவின் கோபம் கர்ச்சிக்கிற சிங்கத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, राजा का क्रोध गरजाने वाले सिंह के समान है, அவ்வளோ பெரிய கோபம் உண்டு, उतनी गुस्से में होकर தீக்குள்ள தூக்கி போட்டா, उठाकर आग में फेंक दिया, ராஜா கோபப்பட்டாலும் பரவாயில்லை, भले राजा गुस्सा भी हो जाए, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டுமானால் परमेश्वर की महिमा प्रकट होना है तो மனுஷனுடைய கோபம் வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது, मनुष्य का क्रोध आना जरूरी है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜெபிக்கிறோம், हम प्रार्थना करते हैं, ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும், परमेश्वर आपकी नाम महिमा हो जाए, உம்முடைய மகிமை வெளியரங்கமாக आपकी வேண்டும், महिमा बाहरी रूप से प्रकट हो உம்முடைய जाए, மகிமை வெளியரங்கமாக आपकी महिमा வேண்டும், बाहरी रूप से प्रकट हो जाए, மாம்சமான ஒவ்வொரு கண்களும் அதை காண வேண்டும், अनेक शारीरिक आंखें उसे देखे, ஜெபிக்கிறோம், प्रार्थना करते हैं, கர்த்தருடைய மகிமை எப்படி लेकिन வெளியரங்கமாக, परमेश्वर की आंखें कैसे प्रकट होगी, தேவனுடைய பிள்ளைகள் நாம் பயந்து போகிறோம், हम डर जाते हैं, ஜனங்கள் நம்ம மீது பகை கோபப்படும் போது, जब लोग हम पर गुस्सा हो जाते हैं, குடும்பத்தார் நம்ம மீது கோபப்படும் போது, जब परिवार के लोग हम पर गुस्से हो जाते हैं, கூட பிறந்தவர்கள் நம்ம மீது கோபப்படும் போது, सगे भाई बहन लोग जब हम पर गुस्से हो जाते நமக்கு हैं, மேல் இருக்கிற அதிகாரிகள் நம்ம மீது கோபப்படும் போது, हमारे ऊपर वाले अधिकारियां जब हम पर गुस्से हो जाते हैं, தேவனுடைய பிள்ளைகள் பயந்து तो डर कर அவர்கள் அப்படியே நமக்கு என்னத்துக்கு இந்த வம்பு நகண்டு போயிடுறார்கள், मैं क्यों इसमें पड़ूं बोलकर अलग हो जाते हैं। கர்த்தருடைய பிள்ளைகள் மனுஷனுடைய கோபம் வர வேண்டியது அவசியம், मनुष्य का क्रोध आना जरूरी है, எந்த அளவுக்கு மனுஷனுடைய கோபம் உங்கள் மீது பற்றி எரிகிறதோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமா வெளியரங்கமாகும், जितना अधिक मनुष्य का क्रोध तुम पर आएगा उतनी ही परमेश्वर की महिमा प्रकट होगी। அப்படினால தேவனுடைய பிள்ளைகள் மனுஷர்கள் உங்கள் மீது கோபப்படும்போது சந்தோஷப்படுங்க, इसलिए परमेश्वर के लोग जब कोई व्यक्ति आप पर गुस्सा करता है तो आनंदित हो, உலக பிரகாரமான காரியத்துக்காக அல்ல, दुनिया की बातों के लिए नहीं, கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் முன்னோக்கி போகும்போது, परमेश्वर के कामों में जब आगे बढ़ते हो, கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் முதலிடம் கொடுக்கும்போது, यहोवा के कामों में जब आप प्रथम स्थान देते हो, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கணும், परमेश्वर के लिए तीव्रता से खड़े रहो। இன்னைக்கு अनेक குடும்பங்கள்ல अनेक மக்கள் ரட்சிக்கப்படாது இருக்கிறார்கள், आज कई लोग के परिवार में कई लोग उद्धार नहीं पाए हैं, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ரட்சிக்கப்பட்டவர்கள் பிரயாசப்பட்டு ஜெபிக்க வேண்டும், जो अभी तक उद्धार नहीं पाए हैं उनके लिए उद्धार पाए हुए लोग प्रार्थना कीजिए। சிலர் வந்து சொல்லுவார்கள், कुछ लोग बोलते எங்க हैं வீட்ல இப்படி பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்குது, हमारे घर में बच्चे अभी तक उद्धार नहीं पाए நீங்க हैं, ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், आप प्रार्थना कीजिए सिस्टर, எல்லாம் சொல்லுவாங்க, सब कुछ बोलेंगे, சொல்லிட்டு கடைசில சொல்லுவாங்க, आखिरी में बोलेंगे சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் ஏதாவது அடி போட்டுற கூடாது, सिस्टर जी आप प्रार्थना करेंगे तो कुछ न कुछ मार न गिरे, ஆண்டவர் என் பிள்ளைய அடிச்சு திருத்த கூடாது, मेरे बच्चे को परमेश्वर मार के न सुधारे, ஆண்டவர் என் பிள்ளைய அன்பா திருத்தணும், मेरे बच्चे को प्रेम से सुधारे, அதனால நீங்க ஜெபம் பண்ணும்போது என் பிள்ளைய ஆண்டவர் அன்பா திருத்தட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, इसलिए आप प्रार्थना करते समय ऐसे प्रार्थना करो कि परमेश्वर मेरे बच्चे को प्रेम से सुधारे। தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜெபிப்பது போல கர்த்தருக்கு கிரியை செய்ய முடியாது, परमेश्वर हम जैसा प्रार्थना करते वैसी क्रिया नहीं करेगा। கர்த்தர் மனுஷனை எந்த வழியில ரட்சிக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த வழியில தான் ரட்சிப்பார், जब परमेश्वर किसी व्यक्ति को किस प्रकार उद्धार करना चाहता है उसी प्रकार उद्धार करेगा। அன்பா ரட்சிக்கணும்னு நினைச்ச வருஷ கணக்கானாலும் அந்த மனுஷன் அப்படிதான் இருப்பான், यदि प्रेम से उद्धार करना चाहे तो सालों साल वो व्यक्ति वैसे ही रहेगा। தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்காக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது उनके लिए जब हम समर्पण करके प्रार्थना करेंगे, அவர்கள் நம்ம மீது கோபம் கொண்டாலி भले वो हम पर गुस्सा भी हो जाए, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கும் போது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக, परमेश्वर के लिए तीव्रता होकर खड़े रहते समय परमेश्वर की महिमा प्रकट होगी। நீங்கள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கும் போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார் என் தாசே, आप लोग भी जब परमेश्वर के लिए तीव्रता होकर खड़े रहेंगे तब परमेश्वर कहेगा मेरा दास। உங்களுக்கு மேல் இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள் தேவதாசர்கள், आपके ऊपर के अधिकारी लेकर कहेंगे
कहेंगे ये परमेश्वर के दास हैं। உங்கள் கூட இருக்கிறவர்கள், மற்றவர்கள், நண்பர்கள், சக ஊழிய விசுவாசிகள் சொல்லுவார்கள் தேவதாசர்கள். आपके साथ रहने वाले साथीदार, सहकर्मी और विश्वासी कहेंगे कि ये परमेश्वर के दास हैं। இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியா கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். इस प्रकार गवाही पाया हुआ जीवन बिताने के लिए परमेश्वर ने हमको बुलाया है। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया, हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளை முடிக்கிறேன். परमेश्वर के लोग हम में समाप्त करते வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, தானியேலை குறித்தும் ராஜா அதைத்தான் சொன்னார். दानियल के बारे में भी राजा ने यही कहा, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தாசனே, ए जीवित परमेश्वर की आराधना करने वाले दास, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கத்தின் கையில் வாய்க்கொண்டு தப்புவித்தாரா? तुम जो निरंतर यहोवा की आराधना करते हो वो तुम्हें सिंहों की मुंह से बचाया। ராஜா கேட்கிறார், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தாசனே, ए जीवित परमेश्वर की आराधना करने वाले दास, தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக தாசனாய் இருக்க வேண்டும். आज के दिन आप और मैं परमेश्वर की नजर में दास बनना है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். दाऊद के बारे में परमेश्वर कहता है, 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிப்பீர்களானால், पहले राजाओं की पुस्तक 16वां अध्याय 34वां वचन में, தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டவன், दाऊद चुना हुआ व्यक्ति, அவன் தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை அப்படியே கைக்கொள்கிறவன். वो परमेश्वर की आज्ञा को वैसे ही मानता है। கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லுகிறார், परमेश्वर यहोवा दाऊद के विषय कहता है, தாவீது என் தாசன், दाऊद मेरा दास है, தாவீது என் தாசன், दाऊद मेरा दास है, அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், वो चुना गया हुआ है, அவன் என் கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொள்ளுவான். मेरी आज्ञाओं को व्यवस्था को पालन करता है। தேவனுடைய பிள்ளைகள் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறனா, इस नए नियम के काल में जीने वाले हम, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर हमसे कहता है, இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், यीशु हमसे कहता है, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, तुमने मुझे नहीं चुना, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். मैंने ही तुमको चुन लिया है। கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். परमेश्वर के सम्मुख में आए हुए हर एक कोई चुने हुए पात्र हैं, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் चुने गए हुए लोग கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். यहोवा की आज्ञा और व्यवस्था का पालन करना है। கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தருடைய தாசன், आज परमेश्वर हमको देखकर दास, என் தாசன், मेरा दास, என் தாசி मेरा दासी என்று அழைக்க வேண்டுமானால், यदि ऐसा कहकर पुकारना है तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டும். यहोवा की आज्ञा, नियम और व्यवस्था का पालन करना है, கைக்கொள்ள வேண்டும். पालन करना है। நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், चुना हुआ पात्र है, நாம் கர்த்தரால் தாசன் என்று அழைக்கப்பட हम வேண்டும். परमेश्वर के द्वारा चुने गए पात्र है जो दास कहकर पुकारा இன்றைக்கு जाना நம்மை நாம் है। ஆராய்ந்து பார்ப்போம். आज हम अपने आप को जांच कर देखेंगे, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்மை தாசன் என்று அழைக்க வேண்டுமானால், परमेश्वर यदि हमें दास कहकर पुकारना है तो நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிதானம் வேணும், हमारे जीवन में शांत होना வாழ்க்கையில் आवश्यक ஒரு है, பொறுமை வேணும், हमारे जीवन में धीरज पर நம்முடைய होना வாழ்க்கையில் आवश्यक இருக்கிற है, அவசர குணம் நம்மை விட்டு மாற हमारे வேண்டும். जीवन की जल्दबाज हमसे दूर होना है। தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். यहोवा के सामने सारी बातों में सच्चा रहना है। கர்த்தருடைய சாயலை முகமுகமாய் பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். यहोवा के स्वरूप को आमने सामने देखने वाले बनना है। மற்றவருடைய இருதயத்தை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டும். दूसरों के मन को उत्साहित करने वाली बातें कहना है, தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேச வேண்டும். ताड़स बढ़ाने वाली बातें कहना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் மனுஷனுடைய கோபம் நம்மேல் பற்றி எரியும் போது, जब मनुष्य का क्रोध हम पर भड़केगा, அவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் பொருட்டு, उनके सामने महिमा, परमेश्वर की महिमा प्रकट தேவன் होने மேல் வைத்த समान, நம்பிக்கை விட்டு வழி விலகி परमेश्वर पर போகாமல் रखा हुआ भरोसा से पीछे न हटते हुए அவரையே நம்பி வாழ उसी வேண்டும். पर भरोसा रखकर जीना है। மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகள் केवल वो नहीं, परमेश्वर के நாம் लोग தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் हम இருக்கிறபடினாலே छूने गए पात्र होने के कारण அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு வாழ வேண்டும். उसकी आज्ञा, नियम और व्यवस्था का पालन करना நாம் है। எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம். सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम सब படிடுவோம். घुटने में आएंगे। இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து आज के दिन परमेश्वर हमें देखकर என் தாசன் என்று நம்மை அழைக்க வேண்டும். मेरा दास कहकर पुकारना நாம் है। கர்த்தருடைய தாசனாய் இருப்பமேயானால், यदि हम दास रहेंगे, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, இஸ்ரவேலே हे इज़राइल, நீ என் தாசன், तू मेरा दास है, நீ என்னால் तू மறக்கப்படுவதில்லை. मुझसे नहीं भूला जाएगा। இஸ்ரவேலே நீ என் தாசன், हे इज़राइल, तू मेरा दास है, நீ என்னால் तू மறக்கப்படுவதில்லை. मुझसे नहीं भूला जाएगा। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள், उद्धार पाए हुए लोग इज़राइल लोग हैं, ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட
கொள்ளப்பட்டவர்கள் उद्धार पाए हुए इजराइल लोग छूने गए पात्र हैं। தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் आप और मैं परमेश्वर के द्वारा छूने गए हैं। நீங்களும் நானும் வேறுபிரிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் आप और मैं अलग किए गए इजरायली लोग हैं। கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலே நீ என் தாசன் आप कोई देखकर परमेश्वर कहता है इजरायली तू मेरा दास நான் உன்னை है, மறக்க மாட்டேன் मैं तुझे नहीं भूलूंगा, நான் உன்னை மறக்க மாட்டேன் मैं तुझे नहीं भूलूंगा। கர்த்தர் நம்மை மறக்காதிருக்க परमेश्वर வேண்டும் यदि हमको नहीं भूलना है तो தேவனுடைய பிள்ளைகள் வாய் திறந்து சொல்லுங்க अपना मुंह खोल कर बोलिए, ஆண்டவரே என் அவசர புத்தி என்னை விட்டு மாற்று ये यहोवा मुझसे जल्दबाज दूर कर दीजिए, ஆண்டவரே என் அவசர புத்தி என்னை விட்டு மாற்று ये यहोवा मुझसे जल्दबाज दूर कर दीजिए। எனக்கு நிதானத்தை தாரும் ஐயா एक शांतपन दे प्रभु, எனக்குள்ள ஒரு நிதானத்தை தாரு मुझ में एक धीरजवंत दे प्रभु। ஆண்டவரே हे यहोवा நான் உமக்கு முன்பாக எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் मैं आपके सामने सारी बातों में विश्वास என்னுடைய योग्य வாயின் रहूं। வார்த்தைகள்ல मेरे मुंह की बोली என்னுடைய में, பேச்சு காரியங்கள்ல मेरी बातचीत என் में, கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே मेरे लेने देने में, என்னுடைய கர்த்தருக்கு அடுத்த விஷயங்கள்ல परमेश्वर के अगले सभी कामों எல்லா में, காரியத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் सभी कामों में मैं सच्चा रहूं प्रभु जी। உம்முடைய சாயல் என்னிலே வெளிப்பட வேண்டும் आपका रूप मुझ में प्रकट होवे, மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்துகிற வார்த்தை அல்ல दूसरों को घायल करने वाली बातें नहीं, மற்றவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற வார்த்தை அல்ல दूसरों को दुखाने वाली बातें नहीं, மற்றவரை உற்சாகப்படுத்துகிற தைரியப்படுத்துகிற வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட வேண்டும் दूसरों को उत्साहित और हियाव बांधने वाली बातें मेरे मुंह से என் निकले, ஜீவனே போனாலும் சரி भले मेरे जीवन ही निकल जाए, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டு கடுகளவும் பின்வாங்க மாட்டேன் परमेश्वर पर रखा हुआ भरोसा से बिल्कुल दूर नहीं होऊंगा, இடைவிடாமல் உம்மை ஆராதிப்பேன் ஐயா निरंतर मैं तुम्हारी आराधना करूंगा। எனக்கு கிருபை தாரு मुझे अनुग्रह दे எனக்கு கிருபை प्रभु, தாரு मुझे अनुग्रह दे எல்லாரும் வாய் प्रभु। திறந்து सब कोई ஜெபிப்பேன் अपना मुंह खोल कर प्रार्थना करेंगे। ஹalleluya 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 ஹalleluya, கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே என்னை கிருபை என்று வெள்ளது ஹalleluya 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 இஸ்ரவேலே நீ என் தாசே நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தெய்வ கர்த்தர் நீ மறவாமல் நினைத்திருவீராக உமக்கு நன்றி நாதா ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி நாதா हमारी मुंह की बातें आपके लिए उचित रहे प्रभु जी, हमारे मन की सोच आपके लिए उचित रहे प्रभु जी। हालेलुया 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 கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வேத வார்த்தைக்காக परमेश्वर ने हमें दिया हुआ इस अच्छे वचन के தேவனுடைய लिए பிள்ளைகளுடைய கரங்களை தட்டி கர்த்தருக்கு हम நன்றி ताली बजाकर செலுத்துவேன் हम परमेश्वर को धन्यवाद करेंगे। எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி आमेन, செலுத்துவேன் आमेन, आमेन, ஹalleluya आमेन, ஹalleluya கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்தவரே தாசன் என்று சொல்லுவார் परमेश्वर நீ हमें என் देखकर தாசே दास कहना है, நீ என் தாசே तू मेरा दास நீ है, என்னால் மறக்கப்படுவதில்லை तू मुझसे नहीं भूला நீ என் जाएगा, தாசே நீ तू என்னால் मेरा दास है, மறக்கப்படுவதில்லை मैं तुझे नहीं भूलूंगा। உமக்கு நன்றி आमेन, आमेन, ஹalleluya आमेन, ஹalleluya आमेन। ஆவியானவரே உமக்கு நன்றி हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया प्रभु जी हमें नहीं भूला इसलिए धन्यवाद प्रभु ஆவியானவரே உமக்கு जी, நன்றி धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु धन्यवाद। எல்லா ஆண்டவரே மே अच्छा துதிக்கிறோம் परमेश्वर हमको धन्यवाद करते हैं, கர்த்தர் தந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद। சமூகத்திலே கூடி வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் आपके ஆசீர்வதியும் सम्मुख में इकट्ठे हुए हर एक को आशीष कीजिए ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் प्रभु जी। आपको जितने लोगों ने मान लिया है அத்தனை பேர் உம்முடைய பிள்ளைகள் उतने लोग भी आपके बच्चे हैं प्रभु। ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் हम हर कोई உம்மால் சாட்சி பெற்ற வாழ்க்கை வாழ आपके द्वारा गवाही पाया हुआ जिंदगी बिताए, நல்ல நிதானம் உள்ள வாழ்க்கையை தாரும் एक शांत भरी हुई जिंदगी दे உமக்கு प्रभु। முன்பாக எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாய் வாழ आपके உதவி செய்யும் सामने हर बातों में विश्वास योग्य रहे, உம்முடைய சாயலை பெற்ற அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும் आपके स्वरूप को पाने वाली प्रजा बना दे। எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை தைரியப்படுத்துகிறதா உற்சாகப்படுத்துகிறதா இருக்கட்டும் हमारी मुंह की बातें दूसरों की हियाव बांधे और दूसरों को उत्साहित कर दे। மனுஷனுடைய கோபம் எங்களுடைய வாழ்க்கையில எழும்பும் போது मनुष्य का क्रोध जब हमारे जीवन में उठता है, அந்த மனுஷனுடைய கோபத்தை கண்டு பயப்படாம मनुष्य का क्रोध को देखकर न डरते हुए, என் ஆண்டுடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது என்பதை அறிந்து परमेश्वर की महिमा मेरे जीवन में प्रकट होने वाला है इसे जानकर, ஆண்டவரே மகிமை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் கர்த்தரை வணைந்தெடுப்பீராக प्रभु जी आपकी महिमा को प्रकट करने वाली पात्र बना दे। நீ நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்து अच्छे नाम को महिमा कीजिए। இஸ்ரவேலே நீ என் தாசன் ए इज़राइल तू मेरा दास நீ है, என்னால் மறக்கப்படுவதில்லை तू என்று मुझसे சொன்னீர் नहीं भूला
जाएगा। பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. हर एक को आशीष कीजिए, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவில் கொள்வீராக. हर एक को स्मरण कीजिए प्रभु। கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். पर यहोवा ने हमें स्मरण किया है, वो हमको आशीष करेगा। இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் इसी ஆசீர்வதி. वचन के अनुसार आप हर एक को आशीष कीजिए, உம்முடைய நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்த अच्छे नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते हैं, प्यारे पिता, ஆமென். आमीन। என் हे ஆத்துமாவே मेरे கர்த்தரை मनियों को ஸ்தோத்திரி. धन्य कहें, என் जो முழு कुछ உள்ளமே मुझ में उसके கர்த்தருடைய पवित्र नाम को ஸ்தோத்திரி. धन्य कहें। என் हे मेरे ஆத்துமாவே मनियों को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. कहें, उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को नहीं உபகாரங்களையும் भूलना। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம், आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करे। ஆமென்.